श्रीवासयोगीश्वर गुरुपदयोरखिलस्वात्मभारम् श्रीमन् श्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तदेशिकेन्द्रम् दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराकटाक्षाः श्रोत्रेषु पुंसाममुदं क्षरन्तीं सरस्वतीं संस्कृतकामधेनुं कमग्नवदिं वन्दे करुणावरुणालयं वृषशैलतटस्थानां स्वयं व्यक्तिमुपागतम् अकिञ्चननदीं सूदिमपवर्गस्तिवर्गयोः अञ्जनाद्रीश्वरतयाम् अभिष्टो निरञ्जनां जीवनं जगतां जीयात्किमप्यपगतस्पृहं स्वतन्त्रं सर्वतन्त्रेषु वेङ्कटेशाह्वयं मगः கண்டைநான் மறையும் வேள்வியும் கேள்விப்பதங்களும் பதங்களின் பொருளும் இடமாயிருந்த பெருங்கொடியனலும் பெருகிய புலனொடு நிலனும் கொண்டல் மாறுதமும் குறிகளிலேடும் ஏழு மாமலைகளும் விசும்பும் அண்டமும் தானாக நின்ற எம்பெருமான் அரங்கமானகரமந்தானே வாராவுருவாய் வருமின் மாயா மாயாமூர்த்தியாய் ஆறாவுதாய் அடியே நாவி அகமே தித்திப்பாய் தீராவினேழ்ந்தீர எண்ணையாண்டாய் திருக்குடந்தை ஊரா மணக்காட்பட்டு மடியே இன்னும் உடல்வேணோம் பூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம் வால்மீகே முனிசிம்ஹஸ்ய கவிதாவனச்சாரிணः शृण्वन् रामकथानादं कोणयादिपरां गतिं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमद राक्षसान्तकं मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि जयत्याशुतसन्त्रासद्वान्द्वविद्वं सनोदयः प्रभावान् श्रीदया देव्या परमव्योमभास्करः सोगं तविद्वं सुहृदिपொருளொன்று சொல்லுகின்றோம் நாகம் தனக்குமிராக்கதற்கும் நமக்கும் சரணம் ஆகண்டனன் மகனாகிய ஆவலி பேரிய ஓர் காகம் பிழைத்திட கண்ணழிவே செய்த காகுஸ்தனே வேதோப பிரம்மணாத்தாய தௌ அக்ராகயத பிரபு அப்படின்னா வேதத்தினுடைய அர்த்தத்தை எல்லாம் சங்கிரகமாக சொல்ல வந்ததுதான் இதிகாசங்கள். அந்த வேதத்தில் சொல்லியிருக்கிற அர்த்தத்தை எல்லாம் ராமாயணத்தின் மூலமாக லோகத்துக்கு பிரச்சாரம் பண்ணணும்னு ராமனுடைய சங்கல்பம். அது வால்மீகி வாயிலாக லவகுஷால் மூலமாக லோகத்தில் பிரச்சாரமாச்சு. ஆக லோகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதத்தை சொல்கிறார். அந்த மதத்தை நாம் படிக்கும் பொழுது பல சந்தேகங்கள் வருது. எல்லா மதங்களையும் படிச்சுட்டு அப்புறம் விசிஷ்டாத்வைதத்துக்கு வரதுனால கோளாறுது. திருமிஷையாழ்வார் எல்லா மதங்களையும் கற்றுக்கிறார், பிறகு வைஷ்ணவராக ஆறார். ஒன்றும் தப்பு இல்லை. பூர்வபக்ஷம் தெரிஞ்சாதான் சித்தாந்தம் தெரிய முடியும். ராமானுஜரே முதல்ல அத்வைதம்தான் படித்தார், பிறகுதான் விசிஷ்டாத்வைதத்தை விரிவாக நமக்கு பேசினார். ஆக எதிராளி என்ன சொல்கிறாங்கிறது முதல்ல தெரியணும், அப்புறம் நம்முடைய சம்பிரதாயத்தில் என்ன சொல்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி வேதத்தில் என்ன சொல்கிறதுன்னு கேட்டால், இந்த சம்சாரம் நிரந்தரம் அல்ல, இது வருவதும் போவதுமாக இருக்குது. இப்போ சௌக்கியமாக இருக்கோன்னு சொன்னால் இது சௌக்கியமாகவே எப்பொழுதும் இருந்துவிட்டால் இங்கேயே இருந்துடலாம். ஒரே மாதிரி இருக்கிறதில்ல, சரீரமே ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. பாருங்கோ,
குரல் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல பாருங்க, எத்தனை குரல் வித்தியாசம் வருது. காத்தால ஒரு கிரமமாக இருக்குது குரல், சாயங்காலம் ஒரு கிரமமாக இருக்குது. இதெல்லாம் சரீரத்தினால ஏற்படுற கிளேசம் தானே இதெல்லாம். ஆக இந்த கிளேசங்கள்லாம் நமக்கு இல்லாமல் போகணுங்கிறதுக்குத்தான் வேதம் நமக்கு வழி சொல்கிறது. எந்த வழியை நாம் தெரிஞ்சுட்டா இந்த சம்சாரம் இல்லாமல் நமக்கு போகும். ஆழ்வார் சொல்கிறார் பாருங்கோ, வருவார் போவார் வன்பரிசாரத்து. திருவன்பரிசாரம்னு ஒரு திவ்ய தேசம் சேவிச்சிருக்கீங்களா? திருவன்பரிசாரம். அங்கே இருக்கிறவாள்லாம் எப்படி அந்த பெருமாளை பார்த்து சொல்கிறார், நாமெல்லாம் எப்படி இந்த சம்சாரத்தில் எப்படிப்பட்டவாளாக இருக்கோங்கிறார். வருவார் போவார் வன்பரிசாரத்து. ஜென்மாவை எடுக்கிறோம், மரணம் அடைகிறோம், மறுபடியும் ஜென்மாவை எடுக்கிறோம், மரணம் அடைகிறோம். இது தொடர்ச்சியாக இருந்துட்டே இருக்கு. எம்பெருமானுடைய அர்ச்சாவதாரத்தில் ஈடுபட்டால் அந்த அர்ச்சாவதாரத்தினால் நமக்கு ஒரு அனுகிரகம் பெற்று பாபங்கள்லாம் போய் மறுபடியும் திரும்பாததான ஒரு இடத்துக்கு போய் சேரலாம். ஆக எந்த வஸ்துவை தியானம் பண்ணினா மறுபடியும் திரும்பாமல் இருக்கலாங்கிறதுக்கு நாம் யோஜனை பண்ணணும். இது சம்சார காந்தார கதா கதானி சுவாமி தேசிகன் அப்படியே சாதிக்கிறார் பாதுகா சகஸ்ரத்தில். இந்த பாலைவனத்தில் நாமெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட வேண்டாம். இதெல்லாம் துக்கம் கலந்ததான ஒரு ஆனந்தத்தை தான் நாம் இங்கே அனுபவிக்கிறோம். பூர்ணமான சுகத்தை யாருமே அனுபவிக்கலை. தேன்பட்ட விடம்போல தித்திக்கும் சிறுபயனே சுவாமி தேசிகன். ஆக மது கலந்ததான சிற்றின்பங்களை தான் நாம் அனுபவிக்கிறோம். ஒரு சொட்டு விஷம் கலந்துட்டாக்க அந்த மதுவை சாப்பிட முடியுமா? மதுவை சாப்பிட்றோம், நல்லா தேன் சாப்பிடு உடம்புக்கு நல்லதுன்னு டாக்டர் சொல்கிறான். அதில் ஒரு சொட்டு விஷத்தை கலந்துவிட்டாக்க அந்த மதுவை சாப்பிட்றதுக்காகதா, தேனை சாப்பிட்றதுக்காகதா? தேன்பட்ட விடம் போல தித்திக்கும் சிறுபயனே. இந்த சம்சாரத்தில் நாம் அனுபவிக்கிறதெல்லாம் அப்படிப்பட்ட சுகம்தான் அப்படின்னு சொல்லி இந்த சம்சாரத்தில் வைராக்கியம் ஏற்படணும். அந்த வைராக்கியம் ஏற்படணும். சம்சாரம் மீண்டும் நமக்கு தொடராமல் இருக்கணும்னு சொன்னாக்க இந்த பிரபஞ்சத்திற்கு யார் காரணமோ, யாரால் இந்த பிரபஞ்சம் உண்டாயிற்றோ அவனை தியானம் பண்ணுங்கோன்னு வேதம் சொல்லித்து, சாஸ்திரங்கள் சொல்லித்து. காரணம் துத்யேயா. இந்த பிரபஞ்சம் உண்டாவதற்கு யார் காரணம்? யாராலே உண்டு பண்ணப்பட்டது? இந்த பிரபஞ்சம் பகவானாலே உண்டு பண்ணப்பட்டது. அது எப்படி தெரியுது பகவானால் தான் உண்டு பண்ணப்பட்டது அப்படின்னு கேட்டால் உபனிஷத் சொல்கிறது, சதேவ சௌமிய இதங்கிராசீத் நேகனானாத்தி கிஞ்சனா. அந்த சத்துன்னு சொல்லக்கூடிய பிரம்மம் மட்டும்தான் இருந்தது, வேறு வஸ்து கிடையாது பிரபஞ்சத்துக்கு முன்னாலே. இந்த உண்டான பிரபஞ்சம் மறுபடியும் லயத்தை அடைகிறது. அந்த சமயத்தில் இந்த பிரம்மான்னு சொல்கிறானே அவன் இருக்காளா, இந்த ருத்ரன் இந்திரன் இவாள்லாம் இருக்காளா? மகாபிரளயம் வரும்பொழுது இவாளும் சேர்ந்து எழுதிவிடலாம். ந பிரம்மானே ஷானா ஏகஸ்திஷ்டதி விஸ்வாத்மா சது நாராயண பிரபு. ஆளி நிலையாய் அருளேவோரும்பாவாய். ஆளை இலையில படுத்துட்டு இருக்கானே, வடபத்திரத்தில் சயனிச்சுட்டு இருக்கானே, அவன் ஒருவன் தான் இருக்கான். இதிலிருந்தே தெரிஞ்சுக்குங்கோ, பிரளயம் வர சமயத்திலையும் எவன் ஒருவன் சாஸ்வதமாக இருந்துருக்கானோ அவன்தான் இந்த ஜகத்துக்கெல்லாம் காரணம். அவன்தான் உண்டு பண்ணினான் இந்த பிரபஞ்சத்தை. கர்மாவுக்கு தகுந்த மாதிரி நமக்கு தேவர்கள், மனிதர்கள், பசு பட்சிகள், ஸ்தாவரங்கள் என்று சரீரத்தை எல்லாம் பகவான் நமக்கு கொடுத்தான். ஆக
அந்த ஜகத்காரணமான வஸ்துவை, பிரபஞ்சத்துக்கு காரணமான வஸ்துவை நாம் தெரிந்து கொண்டு அவனை தியானம் பண்ணணும்னு வேதம் சொல்லித்து. வேதம் சொல்லித்துன்னு சொன்னால் அந்த வேதத்தை யார் தெரிஞ்சுக்கிறது? அது 12 வருஷம் 13 வருஷம் ஆகுது. கிரமமாக அத்தியானத்தை பண்ணி அர்த்தத்தோடு தெரிஞ்சுக்கணுன்னா எவ்வளோ வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுன்னு எப்போ தெரிஞ்சுட்டு எப்போ இவன் சம்சாரத்தை விட்டு தாண்டுறது. அதனால் வேதத்தை தெரிஞ்சிக்க முடியாதவனுக்கு சுருக்கமாக அந்த வேதத்தினுடைய அர்த்தத்தை நமக்கு சுருக்கமாக சொல்ல வந்தது தான் இதிகாச புராணங்கள். பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லித்து வேதோப பிரம்மணார்த்தாய தௌ அக்ராஹயத பிரபு, அது குஷலவால் மூலமாக இதிகாச சிரேஷ்டமான ராமாயணத்தின் மூலமாக பிரச்சாரம் பண்ண வச்சு லோகத்தில் நாம் அடைய வேண்டிய தத்துவம் பிரம்மம்னு ஒன்று இருக்குது. பிரம்மமே ஆத்மா இல்லை, அது பரமாத்மா அப்படிங்கிறத ஆரம்பத்திலேருந்து காண்பிச்சார்னு நேற்றுக்கு சொன்னோம். அதாவது 2 சர்க்கம் சொன்னோமே, முதல் சர்க்கம் 2வது சர்க்கம் அயோத்தியா காண்டத்தில் ராமனுடைய குணங்கள் எல்லாம் வால்மீகி பகவான் பேசுகிறார். ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு தசரத சக்கரவர்த்தி முடிவு பண்ண உடனே பிரஜைகள் எல்லாம் ராமனுடைய குணத்தை பேசினதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நாம் உபாசிக்க வேண்டிய பிரம்மம் பகவான் குணத்தோடு கூடினவன், சகுண பிரம்மத்தை தான் நாம் உபாசனம் பண்ணணும் அப்படிங்கிறத நாரதர் வால்மீகியினுடைய சம்வாதத்திலிருந்து அவள் விசாரம் பண்ணி நமக்கு தத்துவத்தை எடுத்து கொடுத்துருக்கார். தான் கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கச்ச வீரியவான்னு வால்மீகி பகவான் நாரதரத்தை கேள்வி கேட்டு அவரும் பதில் சொன்னார். ஆக அந்த பிரம்மம் எப்படிப்பட்டதுன்னு, அந்த பிரம்மம் தான் தைர்யுக்த சூயதான் நரஹா இக்ஷ்வாகு வம்ச பிரபவ ராமோ நாம ஜனைஸ்ருதம். இக்ஷ்வாகு வம்சத்தில் அவதரிச்சிருக்காள். அந்த பரபிரம்மம் அவதரிச்சிருக்கு. பரபிரம்மம் வரும்பொழுது மகாலட்சுமி தாயாரும் வந்துடுறார். ஏன்னா நம்ம எல்லாம் ரட்சிக்க வேண்டுமென்றால் பக்கத்தில் மகாலட்சுமி பக்கத்தில் இருக்கணும். அதுக்கோசரம் அவரும் அவதரிக்கிறார். சுவாமி தேசிகன் யத்பாவேஷு பிரதக்விதேஷு அனுகுணான் பாவான் ஸ்வயம் பிப்ரதி யத் தர்மைரிக தர்மிணி விகரஜே நானாகிருநாயிகாம். ஆக நாம் அடைய வேண்டிய தத்துவம் ராமன் தான். அப்படிப்பட்ட குணங்களை உடையதான பிரம்மன்தான் ராமனாக வந்திருக்கு. அவன் வெறும் ராமன் இல்லை, சீதாராமன் அப்படிங்கிறத பேசினான். ராமன் இன்னும் பிறக்கவே போகிறதில்லை, இதுவரையும் பிறக்கலை. இன்றைக்கி 18 நாள் ஆகிடுத்து, இன்னும் ராமன் ஜனிக்கவே இல்லை. இன்னும் சீக்கிரமாக அந்த பாயசம்லாம் வரணும். பாயசத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு தானே பிறக்கணும். அவர் இவர் அஸ்வமேத யாகம் பண்ணணும், புத்திரகாமிஷ்டி யாகம் பண்ணணும். அவர் பிறந்த உடனே அவர் ராமன் பிறந்தாருங்கிறத வால்மீகி சொல்கிறார். பிறந்து அவன் வித்யாபியாசம்லாம் பண்ணான்னு சொல்கிறார். 16 ஸ்லோகங்களால் வித்யாபியாசம் பண்ணார்னு சொல்கிறார் வால்மீகி. ராமன் குழந்தை பருவத்தில் விளையாடினதா ஒரு ஸ்லோகத்தை வால்மீகி ராமாயணத்தில் காணும். 24,000 ஸ்லோகத்தையும் எடுத்து பாருங்கோ. ராமன் விளையாடினதா வால்மீகி ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்காரா? பாகவதத்தில் நேர்மாறாக எல்லாம் விளையாட்டே லீலையே பேசியிருக்கு. கிருஷ்ணனுடைய லீலையே பேசி, இதில் ஏன் விளையாட்டை பேசலை? விளையாட்டுக்க மாட்டானா ராமன்? சின்ன வயசில் எல்லோரும் விளையாடினவா தானே. மேலே சித்திர வீதியில் கேட்டால் தெரியும், எல்லோரும் விளையாடினவா தான். விளையாடாதவா யாருமே கிடையாது. விளையாடிருக்க மாட்டானா? ஏன் வால்மீகி பகவான் பேசலைன்னா, வித்யாபியாசத்தை பேசினார், படிப்பை பற்றி பேசினார், வசிஷ்டரிடத்தில் படித்ததெல்லாம் சொன்னார். அதை முடிச்சுட்டு கல்யாணத்துக்கு நாள் பாருன்னு தசரத சக்கரவர்த்தி வசிஷ்டரிடத்தில் சொன்னாங்க. வித்யாபியாசத்தை முடிஞ்சவுடனே அசராஜா தசரதா
தேஷாம் தாரக்ரயான் பிரதி விவாகத்துக்கு நால்பாருன்னு சொல்லிட்டாராம். ஏன் அப்படின்னு கேட்டால், இதுதான் சமுத்திரமிவ ரத்னாட்யம் சர்வஸ்ருதி மனோகரம். சமுத்திரம் மாதிரி இந்த ராமாயணம். வேதோப பிரம்மணார்த்தாய தவ் அக்ராஹயத பிரபு. சரணாகிதி சாஸ்திரமானபடினாலே சரணாகிதி பண்ணி அபயப்பிரதானம் பெருமாள் பண்ணணும்னா பிராட்டி பக்கத்தில் இருக்கணும். அதான் வித்யாபியாசத்தை பேசின வால்மீகி மகரிஷி உடனே ராமனுக்கு விவாகத்துக்கு நாள் பாருன்னு சொன்னார். ஆக நாம் உபாசிக்க வேண்டிய பிரம்மம் வெறும் ராமன் இல்லை, அவன் சீதாராமன் அப்படிங்கிறத சொல்லி முடித்தார். இது வெளியும் நேத்திக்கு பார்த்தோம். பிராப்பியஸ்ய பிரம்மனோ ரூபம். பிராப்பியம்னு சொன்னால் நாம் அடைய வேண்டிய தத்துவம் ராமன் தான், சீதாராமன் தான், லக்ஷ்மிபதி தான், சியப்பதி தான் நாம் அடைய வேண்டிய தத்துவம். ஆக சியப்பதிங்கிறது ஒரு தத்துவம். அவனை யார் அடைகிறார் அப்படின்னா நாம் எல்லோரும்னு சொன்னால் ஜீவாத்மாக்களாகிய நாம். இதில் ஜாதி மத பேதம் எதுவுமே கிடையாது. அனைத்து ஜீவராசிகளும் பகவானை அடையலாம்னு வேதம் சொல்லியிருக்கு. சர்வஸ்ய சரணம் சுகிருத்து வேதத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி ராமாயணத்தில் அந்த பாத்திரத்தை பேசுகிறார். பிராப்துச்ச பிரத்யகாத்மனா. பிராப்தா அப்படின்னு நமக்கெல்லாம் பேர். அடைகிறவன், அடையும்படி இருக்கிறவன் பிராப்பியம், அடையக்கூடிய வஸ்து பிராப்பியம், அடைகிறவன் பிராப்தா. நாம் எல்லோரும் அதை பேச போகிறார். வேதத்தில் சொல்லியிருக்கான், அதை இங்கே காண்பிக்கிறார். பிராப்துச்ச பிரத்யகாத்மனா. ஜீவாத்மான்னு பேர். எல்லாம் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு காலக்ஷேபங்களை பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். முடிந்த வரையில் ராமாயணத்திலேயே விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை நாம் சொல்லி முடிச்சுடுவோம். ஏன்னா அது ஒரு பெரிய சமுத்திரம்ட்ட. உபனிஷத் பாகங்கிறது ஒரு பெரிய சமுத்திரமாக. எல்லாராலையும் பூர்ணமாக அது சொல்லி முடிச்சிட முடியாது. ஓரளவு நாம் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இந்த ராமாயணத்திலேயே உபனிஷத்தினுடைய எல்லா அர்த்தங்களையும் ராமாயணம் ராமபட்டாபிஷேகம் பண்ணி சொல்லி முடித்தா தெரிஞ்சு விட்டுலாம். அதை சுருக்கமாக காண்பிக்கிறார். ஜீவாத்மாங்கிறவன் யார், அடைகிறவன், அவனுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்கும், ஜீவாத்மா யார் அப்படின்னு கேட்டால் லக்ஷ்மணன் மாதிரி இருக்கும். இந்த பாத்திரத்தை வச்சுட்டு ஜீவாத்மாவை சொல்லணும். லக்ஷ்மணனை பற்றி சொல்கிறார், பரதனை பற்றி சொல்கிறார், சத்ருக்னனை பற்றி சொல்கிறார். ஏன்னா பரதனும் பரமாத்மாவனுடைய அம்சம் உடையவன் தான், லக்ஷ்மணனும் பரமாத்மாவனுடைய அம்சம் உடையவன் தான், சத்ருக்னனும் பரமாத்மாவனுடைய அம்சம்தான். ஏன்னா பாயசம் விநியோகம் எல்லாருக்கும் ஆகி குழந்தை பிறந்திருக்கான். இருந்தாலும் அந்த பிரதான புருஷனான பகவானே தன்னை மனுஷனாக பாவிச்சுருக்கிறதுனால ராமலக்ஷ்மண பரத சத்ருக்ன லக்ஷ்மணாலும் ஒரு ஜீவராசிகள் மாதிரி நமக்கு ஒரு ஜீவன் எப்படி இருக்கணுங்கிறது அந்தந்த பாத்திரம் காண்பிக்கிறது. பரதன் எப்படி காண்பிக்கிறான், சத்ருக்னன் எப்படி காண்பிக்கிறான்னெல்லாம் பார்க்க ஆரம்பித்தா அது பரதனை பற்றின சரித்திரமாயிடும், சத்ருக்னனை பற்றின சரித்திரமாயிடும். அதுக்காக லக்ஷ்மணனை இளைய பெருமாள் சொல்கிறார். இளைய பெருமாள் தான் ஜீவாத்மா ஸ்தானம் மாதிரி அப்படின்னா. பரமாத்மாவுக்கு சேஷபூதனாக வேலைக்காரனாக இருக்கிறது தான் ஜீவாத்மா. இது லக்ஷ்மணனை பார்த்து தெரிஞ்சுக்கோ. இந்த ஜீவன் எப்படிப்பட்டவன்னா ஞானஸ்வரூபன், ஞானம் உடையவன், ஞானமற்றவன் கிடையாது, ஞானமே கிடையாது, ஞானத்தை குணமாக தர்மமாக கொண்டவன். இதுதான் விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தில் இருக்கிற வைலட்சண்யம். ஞானஸ்வரூபன், ஞானத்தை குணமாக கொண்டவன், நித்தியமானவன், அணுபரிமாணன், அணு அளவுக்கு இருப்பானவன் அப்படின்னு எல்லாம் உபனிஷத்துக்கெல்லாம் சொல்கிறது. அப்படிப்பட்ட பகவான் ரொம்ப சின்ன வஸ்துவான் ஜீவாத்மா, அணுவான வஸ்து தான்.
சின்ன வஸ்துக்குள்ளேயும் நுழைகிறான் அவன் பரமாத்மா. அனோரணியான் மகதோ மகியான்னு சொன்ன மாதிரி அதுக்குள்ளேயும் உள்ள நுழைஞ்சி இருக்கான். இப்படி அணுவானவன், ஞானத்தை குணமாக கொண்டவன் என்னெல்லாம் ஜீவாத்மாவுடைய ஸ்வரூபம் சொல்லியிருக்கு. ஆனால் சின்னவனாக இவன் இருந்தாலும் கூட இவன் பண்ணுற பாவங்கள் பெருசாக இருக்கும். ஆழ்வார் சொல்கிறார், சின்னவன் தான் இந்த சரீர சம்பந்தத்தினால சரீரத்தை எடுத்துக்கொண்டு இவன் தகாத காரியங்களை பண்ணுறானே, அது ரொம்ப பெருசுங்கிற. என்று சொல்கிறார் ஆழ்வார், சீலமில்லா சிறியனேலும் செய்வினையோ பெரிதான். சீலமில்லா சிறியன், ஒன்றும் தெரியாத அனுஸ்வரூபன் இந்த ஜீவன். ஆனால் இவன் செய்கிற பாவம் இருக்கு பாருங்கோ, ரொம்ப பெருசு. சீலமில்லா சிறியனேலும் செய்வினையோ பெரிதான் என்று ஆழ்வார் இந்த ஜீவஸ்வரூபத்தை இவன் எப்படிப்பட்ட பாவங்கள்லாம் பண்ணுறான். இயற்கையிலேயே இந்த ஜீவனுக்கு பாவம் என்பது கிடையாது, பரிசுத்தமான ஆத்மாதான். ஆனால் இந்த சரீரத்தை எடுத்துக்கிறதுனால சரீர சம்பந்தத்தோடு சேர்ந்து இருக்கும் பொழுது பாபமான செயல்களை எல்லாம் இவன் பண்ணுறான். என்னைக்கு பண்ண ஆரம்பித்தான்னு சொல்ல முடியாதபடி அநாதிகாலமாக பகூனி மே விதீதானி ஜன்மானி தவஜா அர்ஜுனா. அர்ஜுனனை பார்த்து பெருமாள் சொல்கிறார், அர்ஜுனா, நீயும் நானும் இதற்கு முன்பு பல ஜென்மாக்களை எடுத்திருக்கோம். ஒவ்வொரு ஜென்மாவிலும் நான் ஈஸ்வர தத்துவமாகவே பிறக்கிறேன். நீ பல ஜென்மாக்களை எடுத்து ஜீவ தத்துவம் தாண்டா. நீ பல ஜென்மாக்களை எடுத்திருக்கோம். எத்தனை ஜென்மான்னு நான் சொல்ல முடியாதபடி மாறி மாறி வரபிறப்பும் பிறந்து ஆழ்வார் சாதிக்கிறார். மாறி மாறி வரபிறப்பும் பிறந்து பகூனிமே விதீதானி ஜென்மானி தபஜார்ஜுனா. அந்த ஜென்மாவில் நீ எப்படி இருந்தாய் என்பதை நான் அறிவேன், நான் எப்படி இருந்தேன் என்பதை நீ அறிய மாட்டாய். ரெண்டு பேரும் ஜென்மாவில் இருந்திருக்கோம், பல ஜென்மாக்களை எடுத்திருக்கோன்னு சொல்கிறியே, நீ மட்டும் அறிவாய், நான் அறிய மாட்டேனா? அது எப்படி அப்படின்னு கேட்பான். தானியகம் வேத சர்வாணி அத்வம் வேத்த பரந்தப கீதையில் சொல்கிற, நீ அறிய மாட்டாய். முன் ஜென்மாவில் எப்படி இருந்தாய் என்பதை நீயும் அறிந்து விட்டாய். அப்போ உனக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? அப்போ என்ன வித்தியாசம்னா, ஆத்மா வேறு பரமாத்மா வேறு, அர்ஜுனன் வேறு ஈஸ்வரன் கீத கிருஷ்ணன் வேறு இல்லவா? ஆகையினால ஆத்ம தத்துவம்னு சொல்கிறதே பரமாத்ம தத்துவம் இல்லை. அதனால்தான் இவன் ஆத்மான்னு இவனை சொல்கிறது, அவனை பரமாத்மான்னு சொல்கிறது. தமிஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம் தம் தேவதானாம் பரமம் ச தெய்வதம். லோகத்தில் எந்த தேவதையை ஈஸ்வரன்னு சொல்கிறோமோ அந்த ஈஸ்வரனுக்கெல்லாம் மேலான ஈஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன். அவன் இக்ஷ்வாகு வம்ச பிரபவா ராமோ நாம ஜனைஸ்ருதா. ராமனாக வந்து அவதாரம் பண்ணியிருக்கான். அப்படிப்பட்ட ஜீவன் செய்கிற பாவம் சரீர சம்பந்தத்தினால கணக்கற்ற பாவங்களை பண்ணியிருக்கான். இவனுக்கு இயற்கையான ஸ்வரூபம் என்னென்ன? பகவானுக்கு அடிமையாக இருக்கிறது தான். அடியேன்னு சொல்லணும் எப்பொழுதும். அடியேன்னு சொல்லாதனால நாம் யாருன்னு தெரிஞ்சுக்கல. அடியேன்னு எப்போ சொல்கிறோமோ அப்போ தான் நாம் தெரிஞ்சுக்கிறோன்னு அர்த்தம். தாசன்னு சொல்லணும், அடியேன்னு சொல்லணும். என்ன வசந்த சம்பிரதாயம் பாருங்கோ. அடியேங்கிறான் சிவபெருமான் கூட அடியேங்கிறான். நிசம்மனை பார்த்து தாசபூதா ஸ்வதர்வே கியாத்மான பரமாத்மன அத்தா அகமபி தேதாசா. எல்லா ஜீவராசிகளுமே இயற்கையாகவே காரணமே இல்லாமல் உனக்கு அடிமைகள் என்பதை தெரிந்து கொண்டு அடியேனும் தேவருக்கு தாசன். நிசும்மனை பார்த்து மத்தராஜபத ஸ்தோத்திரத்தில் சொல்கிறார், அகமபி தே தாசா. அதில் அகமபி நானும் அப்படின்னு சொல்கிறாரேன்னா, இந்த ஊரில் எல்லாரும் நல்லவா அப்படின்னு சொல்கிறேன். இந்த ஊரில் இருக்கிறவா எல்லாரும் நல்லவா, இந்த ஊரில் இருக்கிறவா அத்தனை பேரும் நல்லவான்னு சொன்னால் இவனும் சேர்ந்து தானே. இந்த ரங்கநாதன் யாருக்கு சொந்தம்னா
இந்த ஸ்ரீரங்கத்துக்கே சொந்தம் ரங்கநாதன். சில பேர் தங்களுக்கு மாத்திரம் சொந்தம்னு ரங்கநாதன் நினச்சின்னு இருக்கா. கிட்டக்க வருது இல்லை பாருங்க, அவளுக்கு மாத்திரம்தான் ரங்கநாதன் சொந்தம், நமக்கு கிடையாது. பாஷ்யக்கார் பார்த்தார், ஸ்ரீரங்கநாதா, ஸ்ரீரங்கம்னா இந்த பிரபஞ்சம்னு அர்த்தம், லீலா விபூதின்னு அர்த்தம். இது அத்தனைக்குமே ரங்கம்னு சொன்னாக்க இந்த பிரபஞ்சம்னு அர்த்தம். அத்தனைக்கும் நாதன் யாருன்னு நம்ம பெரிய பெருமாள் தானோ. பொங்கோதும் சூழ்ந்த புவனையும் விண்ணுலகும் அங்காதும் சோராமே ஆகின்ற எம்பெருமான் செங்கோருடைய திருவரங்க செல்வனார். அழகாக பேசுகிறா பாருங்க. குப்பியச்சோழி வச்சன குடிலை, ஸ்திரீகள் பேசணும் கேட்கணும், ஆண்டாள் பேசணும் கேட்கணும். நல்லா அருள் வாழும் நலிதரங்கர் அகனையான். ஆக பகவானை எப்பொழுதும் சேவிச்சுன்னு இருக்கிறவா அப்படின்னு ஸ்ரீரங்கநாதா மமநாதா. இந்த பிரபஞ்சத்துக்கே சுவாமின்னா இவருக்கும் சேர்த்து தானே சுவாமி. அப்படியே மமநாதான்னு சொன்னான், என்னுடைய சுவாமின்னா இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் சுவாமியாக இருக்கிற நீ எனக்கும் சுவாமியாக இருந்து, இந்த அப்பனுக்கும் சுவாமியாக இருந்து அப்படின்னு இந்த ஊரில் இருக்கிறவன் அத்தனை பேரும் அயோக்கியன் அப்படின்னு நான் நல்லவன்னு சொல்கிறது கொண்டு இந்த ஊரில் இருக்கிறவன் அத்தனை பேரும் அயோக்கியன் தான். சுவாமியும் சேர்த்து தானே அயோக்கியன், அத்தனை பேரும் சொன்னால் இவரும் இந்த ஊரில் தானே இருக்கார் அப்படின்னு கேட்டால் சில பேருக்கு தன்னை யோக்கியனாகவே நினச்சிப்பாங்க. அத்தனை பேரும் அயோக்கியன்னு இந்த ஊரில் அப்படின்னா சுவாமியார் சேர்ந்தவர் தானே. யாருமே தன்னை அயோக்கியங்கிறத ஒத்துக்க மாட்டான். அதனால் என்ன சொல்கிறாருன்னா ரொம்ப அழகாக இங்கே சொல்கிறார். அதா அகம பிதேதாசா இது மத்வா நமாம்யகம். எல்லாரும் இயற்கையாகவே உனக்கு அடிமையாக இருப்பதனால நானும் அதை புரிஞ்சுட்டேன்னு ஆச்சாரியன் மூலமாக புரிஞ்சுட்டேன். அதான் சொல்கிறார், இந்த ஜீவாத்மா சின்னவனாக இருந்தாலும் கூட சீலமில்லா சிறியனேலும் செய்வினையோ பெரிதாய். நாம் பண்ணுறதான அந்த ஆச்சரியமான பாவங்கள் இருக்க பாருங்க ரொம்ப பெருசாக இருக்காங்க. அப்படி சொல்கிறா, ஜீவாத்மா தன்னை எப்பொழுதும் பகவானுக்கு அடிமையாக நினைக்கணும், அடியேன்னு சொல்லணும். அது நம்முடைய சம்பிரதாயம். இது சுவாமி தாசங்கிற சம்பிரதாயம் நம்முடைய சம்பிரதாயம். சுவாமி பகவான், அவனுக்கு தாசன் நாம. சொஸ்வாமி பாவ சம்பந்தம் சொல்லுவான். சொன்னு சொன்னால் சொத்து, சுவாமின்னு சொன்னால் சொத்தை உடையவன். ஸ்வஸ்வாமி பாவ சம்பந்தம் நமக்கு நம்ம தெரிஞ்சுக்கணுமா? அது தெரிஞ்சின்றாலே போதுமா? அவன் சுவாமி, நாம் அவனுடைய சொத்துன்னு தெரிஞ்சின்றா மாத்திரம் போராது, அது தெரிஞ்சின்றா போதுன்னு சில பேர் சொல்கிறான். தெரிஞ்சின்றா போராது, தெரிஞ்சுண்டு அதுக்கு தகுந்த மாதிரி கைங்கரியத்தை செய்யணும். வெறுமை தாசன் தாசன்னு சொல்லிட்டு நழுவிண்டே போனாக்க, சேஷன் சேஷன்னு சொல்லிட்டு ஒன்றுமே செய்யாமல் போனால் அவன் சேஷன்னா அடிமைன்னு அர்த்தம். ஒன்றுமே செய்யாதவனை சேஷன்னு வேலைக்காரன்னு சொல்ல முடியாது. ஆகையினால தாசபூதன்னு என்ன அர்த்தம்னா கிங்கரன்னு அர்த்தம். கிங்கரன்னு அர்த்தம். கிங்கரன்னு என்ன, எப்படி பொருளில் எந்த பொருளில் வந்ததுன்னா கிம் கரோமி கிம் கரோமி, நான் என்ன செய்கிறேன், நான் என்ன செய்கிறேன், நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும்னு கேட்டுகிட்டே இருக்கணும். சுவாமி ஒரு காரியம் கொடுத்த செஞ்சுட்டு வந்துவிட்டான், கிம் கரோமி கிம் கரோமி, சுவாமிகிட்ட போய் அப்புறம் கேட்கணும், அடியன் என்ன செய்யணும், அடியன் என்ன செய்யணும்னு கேட்கணுமா. ஆகையினால கிம் கரஹா அப்படிங்கிறதுனால கிங்கரன்னு வருது. கிங்கரன்னு கிங்காங் இல்லை, அவன் ஒருத்தருக்கான் பாருங்க. அதனால கிங்காங்னு ஒன்று உண்டு. அது இல்லை, கிங்கரஹா நான் என்ன செய்யணும்னு எப்பொழுதும் கேட்டுருக்கணுமா. ஆக ஒன்றுமே செய்யாதவனை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட அதனால் அதிலிருந்து தான் கைங்கரியபரர்கள், கைங்கரியத்தை செய்யக்கூடியவர்கள். அடுத்த கைங்கரியம் என்ன அப்படின்னு கேட்டுண்டே இருக்கணும். பகவத் கைங்கரியம் பண்ணணுமா. அப்படிப்பட்ட கைங்கரியம் யாரிடத்தில் இருந்ததுன்னு ஜீவாத்மாவிடத்தில் உண்மையாக இருக்கணும்.
அது பூர்ணமாக யாரிடத்தில் இருந்ததுன்னா இளைய பெருமானை கொண்டு லக்ஷ்மணனை கொண்டு வேதோபம் பிரம்மனார்த்தாய தௌ அக்ராகயத பிரபு அப்படின்னு சொல்கிறார். வரும்போது சுவாரஸ்யம் உண்டு. ராமன் வனத்துக்கு 14 வருஷம் போகணும்னு வரத்தை கேட்டுவிட்டார். கைகேயி தசரதத்தில் நல்ல சமயம் பார்த்து வரங்க, காரியத்தை சாதிச்சுக்கணுன்னு சமயம் பார்த்து சாதிச்சுக்கணும். அவள் வாழ்க்கை தகுந்த மாதிரி எந்த சமயத்தில் சாதிச்சுக்கணுன்னா, எப்போ பிக்ஷை சாதிக்கிறோமோ பிக்ஷை சாதிச்சுட்டு முடிஞ்ச உடனே பிக்ஷை சாதிக்கிறதோ ஆச்சாரியாலும் சேவிப்பேன். சன்னியாசிகளை பிக்ஷை சாதிக்கும் போது சாதிச்சு முடிஞ்சவொடனே சேவிப்பேன். இது நல்லா தெரிய பண்ணி போட்டுருக்காருன்னு. அந்த பிக்ஷை சாதிக்கிறவா காரியத்தை சீக்கிரமாக சாதிச்சுட்டுருவான். அந்தரங்க கைங்கரியன்னு சொல்கிறா பாருங்க, அவன் சீக்கிரமாக சாதிச்சுடுவான். ஏன்னா அவன் தானே பிக்ஷை பண்ணி போடணும், தரிகை பண்ணி போடணும். சமயம் பார்த்து கேட்டுடுவான். சமயம் பார்த்து தங்கள் காரியத்தையும் சாதிச்சுப்பா, சமயம் பார்த்து மற்றவாளுக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லுவான். இதெல்லாம் ஏகாந்தத்தில் நடக்கும். அதனால் வனவாசத்துக்கு ராமன் புறப்படும்படியே ஆயிடுத்து. கைகேயிக்கு வரம் கொடுத்துட்டார். சமயம் பார்த்து தசரதத்தில் வரத்தை கேட்டுவிட்டார். பரதனுக்கு பட்டாபிஷேகம் ஆகணும். ராமன் 14 வருஷம் வனவாசம் போகணும்னு சமயத்தில் கேட்டுவிட்டார். வேறு வழி இல்லாமல் அவரும் ஒத்துக்கும்படியாக ஆயிடுத்து. ஏற்கனவே கொடுத்த பிரதிஜைப்படி கைகேயிக்கு 2 வரத்தையும் கொடுக்கும்படி ஆயிடுத்து. சரி, ஆகா, அப்பாவுடைய உத்தரவு உடனே நியமனம் அப்படின்னு கிளம்பிட்டோம். எப்படி வாஜஸ்ரவசுக்கு நச்சிகேதஸோ அப்பா சொன்னபடியே மிருத்யவே த்வாததா மீதி கடோபனிஷத்து அன்றைக்கி சேவிச்சோமோ இல்லையோ, திருப்பாவையில் சொல்லியிருக்கோம், இல்லை இங்கேயும் சொல்லியிருக்கோம், ராமாயணத்துலேயும் சொல்லியிருக்கோம். அப்படி தகப்பனார் வார்த்தையை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்கோசரம் மறுவார்த்தை பேசாமல் கிளம்புறார். கிளம்பும்போது பெத்த தாய்க்கு மனசு வரல. வனவாசத்துக்கு போகணுன்னு குழந்தைய அனுப்பிச்சுட்டு இவன் எப்படி தரிகை பண்ணி சாப்பிட முடியுமா? குழந்தை எங்கேயோ ஊரில் இருந்ததுன்னா குழந்தையே நினச்சிட்டு இருப்பார். குழந்தைக்கு ரொம்ப பிடிக்குமே பிசி பேலா ஃப்ரீ அப்படின்னு. குழந்தைக்கு ரொம்ப பிடிக்குமே, கடம்பை ரொம்ப பிடிக்குமே. அங்கேருந்து ஆசிரமத்துலேருந்து மடத்துலேருந்து கடம்பெல்லாம் வருது. பிசி பேலா ஃப்ரீ வரலாம். ஆண்டவன் சாமி மைசூரில் உபன்யாசம் பண்ணால் கர்நாடகத்தில் பிசி பேலா அப்படின்னு, பட்டணத்தில் உபன்யாசம் பண்ணால் கலம்பன்னு சாப்பிடுவேன். நம்ம பக்கத்தெல்லாம் கலம்பந்தானே பிரசித்தம். குழந்தைய விட்டுவிட்டு சாப்பிடுமே, குழந்தைக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு நினச்சிக்கிறோமோ இல்லையா? நினச்சிக்கிறேனா இல்லையோ? நினச்சிக்கிறோமோ இல்லையோ? அந்த மாதிரி ராமன் வனவாசத்துக்கு புரட்டு போகிறதுக்கு சொல்லிக்கிறதுக்கு வரான். தாயார் இடத்துல, கௌசல்யா தேவி இடத்துல சொல்லிக்க வரானா. லக்ஷ்மணனும் கூட இருக்கார். இது பாருங்கோ, இதுதான் திருக்குழந்தை ஆண்டவனுடைய ராமாயணம். கௌசல்யா தேவிட்ட நியமனம் வாங்கிறதுக்கு சக்கரவர்த்தி திருமகன் வரான். இளைய பெருமானும் அங்கே இருக்கார். அந்த சமயத்தில் கௌசல்யா தேவிகிட்ட வாக்குவாதம் பண்ணுறான். வாக்குவாதம்னு அப்பாவுடைய வார்த்தையை காப்பாற்றணும், தர்மத்தை நான் ரட்சணம் பண்ணணும், அப்பாவுடைய வார்த்தையை நானே காப்பாற்றுறேன்னாக்க ஜனங்களும் அப்படித்தானே இருப்பா. யதா ராஜா ததா பிரஜான்னு, பிரஜைகளும் அப்படித்தானே இருக்கும். தகப்பனாருடைய வார்த்தையை காப்பாற்ற வேண்டாமா அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணி, லக்ஷ்மணன் கூட ஏன் எதற்கு வனவாசத்துக்கு போகணும் அப்படின்னு எல்லாம் கூட வாக்குவாதம் பண்ணுறார். அப்புறம் ராமன் 2 பேரையும் சமாதானம் பண்ணுறார். லக்ஷ்மணனையும் கௌசல்யா தேவியும் சமாதானம் பண்ணி நான் வனவாசத்துக்கு புறப்படுறேன்னு நியமனம் வாங்கிவிட்டான். அவளும் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டான்னு வால்மீகி எழுதிட்டான். வாஸ்தவம் தான் காப்பா, தர்மம் தான், நீ சொல்கிறது தான் தர்மம், தகப்பனாருடைய வார்த்தையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதமும் பண்ணிவிட்டாளாம் கௌசல்யா தேவி. இந்த சமயத்தில் கௌசல்யா தேவியினிடத்தில் நியமனம் வாங்கிவிட்டார். அடுத்தது சீதையினிடத்தில் சொல்லிக்கணும். வனவாசத்துக்கு போகணுன்னு சொன்னது ராமனை மாத்திரம் தானே, சீதையை சொல்லி சீதையினிடத்தில் சொல்லணும். சீதையினிடத்தில் பேசுகிறதுக்கு புறப்பட்டாரா. அப்போ லக்ஷ்மணன் சீதையோட ராமன் பேசும்போது சற்று ஒதுங்கிட்டு இருந்தாலும், இல்லை அவள் என்ன கான்ஃபிடென்ஷியலாக பேசுகிறாளோ தெரியாது, நாம் எதுக்கு அங்கே இருப்பானே அப்படின்னு சீதையிட்ட ராமன் பேசும்போது ஒதுங்கிட்டு இருந்தார். பின்பு விஷயம் புரிஞ்சது. என்ன விஷயம் சொன்னான்னா,
சீதை நீ வர வேண்டான்னு சொன்னேன். அப்போ பிராட்டி சொன்னேன், ரொம்ப நல்லா தான் இருக்குது, நான் மாத்திரம் போயிட்டு வரேன்னு சொல்கிறீரே, எங்கள் தகப்பனார் உனக்கு தாரவார்த்து கொடுக்கும்போது என்ன சொன்னார், நீ பண்ணுற தர்மத்துக்கெல்லாம் அனுசரணையாக கூடவே உன்னோடு இருப்பான்னு என் ஐயன் தாரை வார்த்து கொடுத்தானே. தகப்பனார் ஜனக மகாராஜா தார வார்த்தை கொடுத்தாரு, எம் சீதா மம சுதா, நீங்கள் கல்யாணம் சொல்லாமா, சகதர்மச்சரீதவா பிரதீட்ச ஏனாம் பத்ரந்தே பிரதீட்ச சைனாம் சொன்ன மொழி ஒன்று. ஆச்சரியமாக தார வார்த்தை கொடுத்தாரு. ஏன் சுவாமி, வனவாசத்தில் தேவல் இருக்கும்போது அடியும் கூட இருக்கக்கூடாது, உம்மோடு சேர்ந்து இருக்கிறது தானே எனக்கு போக்கியம், அதுதானே எனக்கு ஸ்வரூபம்னு ரெண்டு பேரும் கான்ஃபிடென்ஷியலாக பேசியிருக்கா, வேறு ஒன்றும் இல்லை, இதுதான் பேசியிருக்கா. அது எதுக்கு நமக்குன்னு சொல்லிவிட்டு இளைய பெருமாள் ஒதுங்கினாராம். அப்புறம் தெரிஞ்சுட்டேன், சீதையும் கூட வருவேன்னு சொல்லிவிட்டேன். கூட வருவேன்னு சொன்ன உடனே சரி சீதையும் வந்துட்டு போயிட்டோம் அப்படின்னு பெருமாள் முடிவு பண்ணிட்டார். இப்போ ரெண்டு பேரும் ராமனும் சீதையும் சேர்ந்து இருக்கா. சேர்ந்து இருக்கிற சமயத்தில் இதுதான் நமக்கு சமயம்னு பார்த்தானா லக்ஷ்மணன். சீதா சமக்ஷம் காகுஸ்தம் இதம் வச்சனமப்ரவீத் பவான் து சக வைதேஹ்யா கிரிஷானுஷரம்ஸ்யதே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாக்ரதா ஸ்வபதச்யதே. சீதையோடு சேர்ந்து இருக்கிற சமயம் பார்த்து நாம் சரணாகதி பண்ணிடணும்னு முடிவு பண்ணிட்டான் லக்ஷ்மணன். சரி, ரெண்டு பேரும் நம்ம விட்டுட்டு போகிறா, ரெண்டு பேருக்கும் கைங்கரியம் பண்ணுறது தானே ஜீவாத்மஸ்வரூபம். வேதோ பிரம்மணாத்சாய தௌ அக்ராஹயத பிரபு காவியம் ராமாயணம் கிருஷ்ணம் சீதாயா சரிதம் மகது சமுத்திரமிவ ரத்னாட்யம் சர்வஸ்ருதி மனோகரம். ஆக திவ்ய தம்பதிகளுக்கு சேர்த்தியில் கைங்கரியம் பண்ணணுமா? திவ்ய தம்பதிகள் எப்பொழுதும் சேர்ந்து இருக்க போகிறா, அந்த சமயத்தில் கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கோசம் சரணாகதி பண்ணானா. சீதா சமக்ஷம் காகுஸ்தம் இதம் வசனம் அப்ரவீத். என்ன சீதை எதிரில் பண்ணிட்டாக்க வேண்டான்னு பெருமாள் சொல்ல மாட்டார். சீதையும் தெரிஞ்சின்றவ, தர்மம் தெரிஞ்சவாவ, எல்லா தர்மமும் தெரியும். பரமாத்மஸ்வரூபம் எது, ஜீவாத்மஸ்வரூபம் எது, லோகத்துக்கு உணர்த்துவதற்காகத்தான் இந்த அபிநயம் நாம் போட்டுருக்கோம். ராமனா வேஷம் போட்டுண்டு அவர் வந்திருக்கார், சீதையா வேஷம் போட்டுண்டு நாம் வந்திருக்கோம், லக்ஷ்மணனாக வேஷம் போட்டுண்டு அந்த ஜீவராசி வேஷத்தை போட்டுண்டு லக்ஷ்மணன் வந்திருக்காருங்கிறதெல்லாம் தெரிஞ்சவரானபடியினாலே, சர்வஜையானபடியினாலே, எல்லாம் தெரிந்தவரானபடியினாலே இவன் இளைய பெருமான் பண்ணின சரணாகதியை ரெண்டு பேரும் உபாயமாக வரிக்கும் பொழுது ரெண்டு பேரையும் சேர்ந்து வரிக்கும். வினி மகேஜ தத்ராஜ்யௌ தம்பதி ஜகதாம்பதி. ஸ்ரீமத் ராமாயணத்திலையும் ஆண்டவன் 4000 கொண்டு வந்துடுவார். திருவாய்மொழி காலக்ஷேபம் சாதிச்சா ஸ்ரீமத் ராமாயணம் பூர்த்தியாக அங்கே கொண்டு வந்துடுவார். அதோடு மாத்திரம் இல்லாமல் ஸ்ரீமத் ராமாயணம் திருவாய்மொழி காலக்ஷேபம் சொல்லும்போது ரகசிய திரிசாரத்தையும் கொண்டு வந்துடுவார். ஏன்னா அதுக்குன்னு தனியாக காலக்ஷேபத்துக்கு எல்லாரும் ஆண்டு வரமாட்டோம். கதை என்ன வருவாளோ ஆண்டவனே சாய்க்கும். கதை என்ன வந்துடுவா, தத்துவம்னா வேண்டாம் சுவாமி. கதைக்கு எப்படி வேண்டுமானாலும் வரலாம், தத்துவங்களுக்கு நியமங்கள்லாம் உண்டு இல்லையா. ஆனால் இங்கே இருக்கிறவா எல்லாரும் தத்துவத்தை கேட்க வர மாதிரி தான் ஸ்வரூபத்தோடு தான் வந்திருக்கா, அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. சீதா சமக்ஷம் காகுஸ்தம் இதம் வச்சனமப்ரவீத். தேவரீரோடும் மதினியோடும் வனவாசத்தில் இருக்கும் பொழுது எல்லா விதமான கைங்கரியத்தையும் நான் பண்ணுறேன், என்னையும் உம்மோடு அழிச்சுட்டு போ அப்படின்னு லக்ஷ்மணன் சொல்லி சரணாகதி பண்ணுறார். என்னோடு உம்மை அழிச்சுட்டு போன்னு சொன்னார். உடனே ராமன் கேட்டாரா, அழிச்சுட்டு போகணுமான்னாலும் அவசியம் அழிச்சுட்டு போகணும்னா. என்னை விட்டுட்டு போகிறதுக்கு என்ன பிரசக்தி வந்தது? குருஷ்வமாமனுஷரம் வைதன்யம் நேக வித்யதே. இளைய பெருமாளுடைய வாக்கியத்தை பாருங்கோ. இதை இன்னைக்கு தெரிஞ்சுட்டா போதும், ஜீவன் யாருன்னு தெரியும். குருஷ்வமாமனுஷரம் வைதன்யம் நேக வித்யதே. என்னை ஐசிண்டு போகிறதுனால உமக்கு என்ன விருத்தம் வந்துடுத்து, உமக்கு என்ன இதனால கெடுதல் வந்துடுத்து. நானும் கூட இருந்துட்டு போகிறேன், நீ போகிற இடத்துல என்ன சாத்தியம் பண்ணி போகிறதோ அந்த சாத்தியாவது நானும் சாப்பிட்டு போகிறேங்கிற
நான் பாவம் சாத்தியான்னு கெடுத்துன்னு சாத்தியமாக பண்ணுறா, எல்லாம் பண்ண சொல்லிடுறான். சொல்லிக்கிறது நானும் உங்களோட வந்துடுறேன், ஒரு சாத்தியா நீங்கள் பண்ணும்போது எனக்கு ஒரு வாரம் போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாரு இல்லையோ. அந்த மாதிரி இளைய பெருமாள் சொல்கிறாரா, புருஷ்வமாமனுச்சரம் வைதர்மியம் நேக வித்யதே. என்னை அழிச்சுட்டு போகிறதுல உமக்கு என்ன விருத்தம்? எனக்கும் ஸ்வரூபம் தானே, ஜீவாத்மாவாகி எனக்கும் பரமாத்மா திவ்ய தம்பதிகளுக்கு கைங்கரியம் பண்ணுறது தானே எனக்கு ஸ்வரூபம். வைதர்மியம் நேக வித்யதே, இதில் ஒன்றும் விருத்தம் இருக்கிறதா எனக்கு தெரியல, என்னையும் அழிச்சுட்டு போகணும். ராமன் கேட்குறாரா, என்னடா உன்னை அழிச்சுட்டு போகணுமா, அழிச்சுட்டு போகணுன்னு சொல்கிறியே, உன்னை அழிச்சுட்டு தான் போயாகணுமா? அதுக்கு லக்ஷ்மணன் சொல்கிறாரா, ஏன் இப்படி கேட்குறீன்னாரா, இல்லைடா நீ ராஜகுமாரனாச்சேன்னு யோஜனை பண்ணு. ஏன் நீர் என்ன ராஜகுமாரன்லையும், நீ ராஜகுமாரனாச்சே, எனக்கு தான் வரம் கேட்டிருக்க, அப்பாவுடைய நியமனம் வனவாசத்துக்கு போகணும் 14 வருஷம், ஒன்றும் போகும்படி சொல்லலையே அப்படின்னு சொன்னாரா. வைதர்மியம் நேக வித்யதே. உடனே லக்ஷ்மணன் கேட்டானா, நான் ராஜகுமாரனாக இருந்தால் என்ன, நான் என்ன ஈஸ்வர தத்துவமா என்ன? நீ ராஜகுமாரன் ஈஸ்வர தத்துவம், நான் என்ன ஈஸ்வர தத்துவமான? வைதர்மியம் நேக வித்யதே, எந்த விதமான விருத்தமும் உனக்கு கிடையாது. இந்த இடத்துல ரொம்ப அழகான ஆண்டவனுடைய ஒரு நிர்வாகம் சொல்கிறேன். இல்லைடா ராஜகுமாரன், நீ சுகத்தை அனுபவிக்கலாமே, நீ என்னோட வனவாசத்தில் வந்து அந்த கஷ்டத்தெல்லாம் நீ அனுபவிக்கணுமா? உனக்கு அவசியம் இல்லையே, நிர்பந்தம் இல்லையே. அடியன் தாசன்தான், அடியன் ஈஸ்வரன் இல்லை, எப்போதும் நான் வேலைக்காரன் தான், எப்பொழுதும் உன் திருவடியே நான் ஸ்மரிச்சுட்டு இருப்பேன். எங்கே இருந்தாலும் சரி உனக்கு கைங்கரியம் பண்ணுறது தான், உனக்கே நாமா செய்வோன்னு சொன்ன மாதிரி கைங்கரியம் பண்ணுறது தான் ஜீவாத்மாவனுடைய ஸ்வரூபம். எஜமானுடைய வேலைக்காரட, எஜமானால் லோகத்துக்கு அழிச்சுட்டு போவா. எஜமானால் வெளியூருக்கு போகிறான்னு வச்சுக்கோ, வேலைக்காரனும் சேர்ந்து ஒரு டிக்கெட் போடுவாள். ஆனால் ஃபஸ்ட் கிளாஸில் போட மாட்டாள், தேர்ட் கிளாஸில் போடுவாளாம் ஆண்டவன் சாய்ப்பு. வேலைக்கார கேம்புக்கு ஒரு வேலைக்காரனை அழிச்சுட்டு போகலான்னு ஆஃபீஸில் உண்டான், செலவு கொடுப்பாளாம். அப்போ தேர்ட் கிளாஸ்லாம் இருந்தது, இப்போ எடுத்து விட்டாரு. வேலைக்காரனையும் கூட ஒத்தாசிக்கணும், குழந்தை அழுதா பார்த்துக்கிறதுக்கு வேணுமோன்னு பாவம். இவன் எங்கேயாவது கலந்துட்டுருப்பா, மீட்டிங்கில் கலந்துட்டுருப்பா, குழந்தைய ஒருத்தர் விட்டு போவாங்க, வேலைக்காரையும் அழிச்சுட்டு போகலான்னு சில அதிகாரிகளுக்கு உண்டான். ஆனால் தேர்ட் கிளாஸில் டிக்கெட் வாங்குவான்னு சாய்ப்பாங்க. அது சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது, அதுக்கோசரம் உங்களுக்கு சொல்கிறேன், இல்லைன்னா அதெல்லாம் மறந்து போயிடுங்க. அப்படியே வேலைக்காரால் எஜமானால் அழிச்சுட்டு போகிறது உண்டு. நீ ஈஸ்வர தன்மையாக இருந்தாலும் கூட என்னமோட வேலைக்காரனை அழிச்சுட்டு போ, வேறு எதையும் நான் அபேட்சிக்கல. வைதர்மியம் நேக வித்யதே, ஒரு வேலைக்காரனை அழிச்சுட்டு போகிறது லோகத்தில் சகஜம்தானே, இதில் என்ன விருத்தத்தை கண்டுவிட்டீர்? நீயும் வரணுமானு கேட்குறீரே, ராஜகுமாரன்னு கேட்குறீரே, நீயும் ராஜகுமாரன் தானே, நானும் ராஜகுமாரனாக இருந்தாலும் நான் வேலைக்காரர் சுவாமி. குணைர்தாக்ஷ்யம் உபாகதா, ஜீவாத்மாவனுடைய ஸ்வரூபம் என்னென்ன, பகவானுக்கு கிங்கரனா எப்பொழுதும் இருக்கிறது தான் ஜீவாத்மாவனுடைய ஸ்வரூபம். சரி, உடனே ராமன் கேட்காரா, எப்படியாவது அவாய்ட் பண்ணணும் பார்க்குறானா. லக்ஷ்மணன் எதுக்கு வரணும், பாவம் சிரமப்படுத்தணும், நீ வர வேண்டாண்டா அப்படின்னு. நீ என் கூட வந்து என்ன பண்ண போகிறேன்னு, அகம் சர்வம் கரிஷ்யாமி, எல்லாத்தையும் நான் செய்கிறேன், எல்லாத்தையும் நீ செய்கிறியான்னு. நீ என்ன எனக்கு தலிகை பண்ணி போட போறியான்னு அப்படின்னு கேட்டான். நீ என்ன தலிகை பண்ண போடுறியான்னாரா. ஆமாம் போடுவேன்னாரா. மதுரையை பண்ண சொல்ல மாட்டேன், அடியானே தலிகை பண்ணி போடுறேன். மதுரையும் பண்ணி போட்டு இவனும் உட்காந்து அம்சிட்டு தானேங்க. அப்போ எதுக்கு அகம் சர்வம் கரிஷ்யாமின்னு சொல்கிறது? நீ தலிகை பண்ணி போட போறியான்னு கேட்டாரா. ஆமான்னாராம் லக்ஷ்மணன். ரொம்ப அழகாக சாதிப்பு, அனந்தராம தீட்சிதர் பாடியிலே சாதிப்பு. ஆமான்னாராம் லக்ஷ்மணன். இளைய பெருமாள் லக்ஷ்மண சுவாமி வர. ஆமாம் அப்படின்னாரா. வைதர்மியம் நேக வித்யதே, நான் தலிகை பண்ணி போட்டாக்க என்ன விருந்தம், நான் பண்ணி போட்டு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு கேட்டா. இல்லை, எனக்கு என்ன ஆச்சாரம் இல்லைன்னு நினச்சிட்டு தலிகை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீரா? எனக்கும் ஆச்சாரம் தெரியும் அப்படின்னா லக்ஷ்மணன். ஆச்சாரம் எனக்கும் தெரியும், உமக்கு எந்த வசிஷ்டர் ஆச்சாரத்தை சொல்லி கொடுத்தாரோ அதோ வசிஷ்டர் தான் எனக்கும் ஆச்சாரம் சொல்லி கொடுத்தார்.
வைதர்மியம் நேக வித்யதே. எனக்கும் ஆச்சாரம் தெரியும் அப்படின்னு கேட்டாராம். வசிஷ்டர் தான் ஆச்சாரங்கள்லாம் சொல்லி கொடுத்தாராம். ராமலட்சுமணாளுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்தாராம். இந்த வால்மீகி பகவானே சொல்கிறார், வசிஷ்டரிடத்தில் ஆச்சாரத்தெல்லாம் கற்றுண்டார். ராமன் கற்றுண்டா வசிஷ்டரிடத்தில், அவையார்கிட்ட கற்றுண்டா. சீதைக்கு ஆச்சாரம்னா எப்படி தெரியும்னா, சதானந்தர்கிட்ட கற்றுண்டாலும் ஆச்சாரம்னு அவன். அது என்னென்ன, இவனை வாக்கப்படுறதுக்கு முன்னாடியே கற்றுண்டால, வாக்கப்பட்ட அப்புறம் கற்றுண்டாலும். சில பேருக்கு எல்லாம் எனக்கு ஆச்சாரம்லாம் முன்னே தெரியும் அப்படின்னு. இல்லையா, வாக்கப்பட்டு இன்னாருக்கு வாக்கப்பட்டு போறியே, உனக்கு இந்தாத்து ஆச்சார அனுஷ்டானங்கள்லாம் தெரியுமோ இல்லைன்னா உங்கள் பற்றி எல்லாம் முன்னே தெரியும், லோக பிரசித்தமாச்சு, இல்லை உண்மையே தெரியும், எல்லா ஆச்சாரங்களும் தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கேன்னு. ஆக சீதைக்கு ஆச்சாரம் சொல்லி கொடுத்தவரெல்லாம் சதானந்தர். இவனுக்கெல்லாம் ஆச்சாரத்தை சொல்லி கொடுத்தது வசிஷ்டர். வசிஷ்டானுமதாச்சாரம் வால்மீகியே சொல்கிறார். வசிஷ்டர் சொன்னபடி ஆச்சாரமாக இருப்பாராம். ஆக எனக்கும் ஆச்சாரம் தெரியும், அதனால் வைதர்மியம் நேக வித்யதே. எந்த விதமான ஒரு விருத்த தர்மத்தையும் நீ ஒன்றும் செய்யலையே, உம்மோடு சேர்ந்து கைங்கரியம் பண்ணுறது தானே எனக்கு உசந்ததான தர்மம் அப்படின்னு கேட்கணும். இதுக்கு அழகாக ஒரு விற்பத்தி சொல்லுவாளாம் ஆச்சாரியா. வைதர்மியம் நேக வித்யதே, உமக்கு நான் கைங்கரியம் பண்ணுறதுல என்ன விருத்தம் இருக்குது, கூடாததுன்னு என்ன இருக்குது, சொரூபந்தானே அப்படின்னாராம். உன்னிடத்தில் என்ன அழிச்சுட்டு போகிறதுக்கு மறுக்கிறதுக்கு உம்மிடத்தில் ஒரு தர்மமும் இல்லை. உமக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு என்னிடத்தில் விருத்த தர்மமும் எதுவும் இல்லை. வைதர்மியம் நேக வித்யதே அப்படின்னு சொன்னாலாம். உடனே வால்மீகியினுடைய அந்த ஸ்லோகத்தை எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சதுவார் ஆண்டவன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். 3 மாத காலம் ராமாயணம் சொன்னாக்க இதெல்லாம் வரும். இன்னும் 9 நாள் ராமாயணம்னு சொன்னால் இதெல்லாம் சுருக்கிடுவோம் வச்சு. அதை சுருக்கி சொல்லவும் தெரியணும், ஆச்சாரியனுக்கு விஸ்தாரமாக சொல்லவும் தெரியணும். இல்லையே சுருக்கி சொல்கிற மாதிரி தெரியலையே உமக்கு, நீ சொல்கிறத பார்த்தாச்சு அப்படின்னா. சுருக்கி எங்கே சொல்கிறேன், விஸ்தாரமாக தானே சொல்கிறேன்னா. ஒரு தடவை விஸ்தாரமாக சொல்லுவோம், அப்புறம் சுருக்கி ஒரு தடவை சங்கேப ராமாயணம் ஒரு தடவை சொல்லுவோம் அப்படின்னு சொன்னான். ஒவ்வொன்றுத்துக்கும் அடி போட்டுருக்கும். இந்த வேதாசங்கரம் ஆரம்பித்து சங்கேப ராமாயணம் பண்ணிட்டு பாதுகாப்பு எடுத்துடும் பாதியில் நிற்கிறது. இப்படி தான் எல்லாத்தையும் ஆரம்பிப்பேன், அப்படியே நினச்சிடுவேன். இதை முடிச்சுடலாம், கவலைப்பட வேண்டாம். அடுத்தது மார்கழி மாதம் முடிஞ்சால் அடுத்தது பகவத் விஷயம் கரிசித்திரை சாலம்னா வாரம் மாற்றி அதுதான் சொல்ல போகிறோம். அப்படின்னா என்னை கூட ஐஷன்னு போகிறதுல உங்களுக்கு என்ன விருத்த தர்மத்தை நீ கடைபிடிக்கிறவராகிடுவீர். எனக்கும் ஸ்வரூப பிராப்தமான கைங்கரியம் தானே. வைதர்மியம் நேக வித்யதே அப்படின்னு கேட்டால், இல்லை சுவாமி ராஜகுமாரன்னு நீங்கள் சொன்னீரே ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னா. ஏன் அழுத்தன்னு, என்ன உமக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு எனக்கு வேண்டிய தலிவு பண்ணி போடுறதுக்கு வேண்டியதான அழகு இல்லையோ? இன்னும் தலிவு பண்ணி போகிறதுக்கு அழகு என்ன வேண்டும்? தலிவு பண்ணி போகிறதுக்கு அழகு வேணுமான்னு அவன் சுத்தமாக இருந்தால் போதும். தலிவு பண்ணுறவன் பார்க்கும்படியாக இருந்தால் போதுமா, பார்க்கும் மாதிரி இருக்கணுமா? எப்படி சொன்னார்னா வால்மீகி இதையும் இந்த பிராமணன் சொல்லி வைக்கிறேன், அதையும் சேர்த்து சொல்லி வைக்கிறேன். தலிவு பண்ணுறவா எப்படி இருக்கணும்? என்ன ஸ்ரீமத் ராமாயணத்தில் எல்லா தர்மங்களும் சொல்கிறது, எல்லா சாஸ்திரங்களும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால சமுத்திரமிவ ரத்னாட்யம் தலிவு பண்ணுறவா எப்படி இருக்கணும்னு பார்த்துக்கணும். அதை நாம் தலிவு பண்ணுறவா ஆற்றுக்கு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதா இருந்தால் வால்மீகி சொன்னபடி ஃபிக்ஸ் பண்ணணும். வால்மீகி சொன்னார் ஆகாரம் தலிவு பண்ணுவான், சாப்பிடு சாய்க்கு வந்துடுவான். சரி ஆகாரம் பண்ணி வச்சுட்டு போயினா தேவையில்லை, சாப்பிடு சாய்க்கு வேறு வந்துடுவான். சரி பார்க்கும்படியாக இருந்தால் தேவையில்லை. அதனால தான் என்ன சொல்கிறாருன்னா சட்டை போட்டவால் சாப்பிடு சாய்க்கு அனுப்புங்கன்ற கேன்டீனில் இதில் விடுறாரு இல்லையோ, கான்ட்ராக்டில் விடுறாரு. எல்லாம் வந்து வெறும் உடம்போடு பண்ணக்கூடாது, சாப்பிட்டு சாய்க்கூடாது, சட்டை போட்டுருக்கவாள் வேறு எல்லா வேலை சட்டை போடுன்னு நான் மீசை வச்சுட்டுருக்கவா இருக்கக்கூடாதுன்னு சொல்லலையும். சில பேர் மீசை வச்சுட்டு வரான், வந்திருக்கிறவன் யாருன்னு கூட தெரியாது, சட்டை தானே போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருக்கிறாப்ப. அந்த மாதிரி
ஆகாரம் தளிகை பண்ணுறவன் எப்படி இருக்கணும்னு வால்மீகி சொல்லி கொடுக்குறார். சாப்பிட சாய்க்கிறவன் எப்படி இருக்கணும்னு சொல்லித்தரார். அது என்ன சுவாமி, சாப்பிட சாய்க்கிறவனுக்கெல்லாம் நியமம் பார்த்தாக்க அவ்வளோதான், அதெல்லாம் முடியாது சுவாமின்னா. யஸ்யத்வாகார சமயே சூதாக குண்டலதாரிணா, எப்படி இருக்கணுமா, நல்லா கட்டு குடுமி வச்சுக்கணும். புரியுதா? கட்டு குடுமி வச்சுட்டு இருக்கணுமா. இதுக்கு ஒருத்தர் தேடிட்டு போனான், வேணும்னா சாப்பிட, இல்லைன்னா எழுந்து போகணும் இருக்கான். இவ்வளோதான் இங்கே பிராப்தமாகும். வேணும்னா சாப்பிடும், இல்லைன்னா போயிட்டே இருக்கணும் அப்படின்னு. சரி ஆட்டா போதுன்னு இவனும் அம்சம் சொல்கிறான். வால்மீகி சொல்கிற எப்படி இருக்கணும், பரிவேஷனம் பண்ணுறவன் எப்படி இருக்கணும். சாப்பிட்டு சாய்க்கிறவனுக்கு பரிவேஷனம்னு பேர். அவன் எப்படி இருக்கணும்னா சூதாக குண்டலதாரிணா, வெள்ளை வெள்ளேன்னு வேஷ்டி உடுத்தின்னு இருக்கணுமா. வெள்ளை வெள்ளேன்னு வேஷ்டி உடுத்திட்டு மடப்பள்ளியில் காரி யார் சுவாமி பண்ண முடியும்? மடப்பள்ளிக்குன்னு வேஷ்டி எடுத்து வந்துடுவான் மனுஷங்கியில் வரும்போது. அந்த வேஷ்டியை பார்த்தா என்ன, வரும்போது பலன்னு வருவான். ட்ரெயினை விட்டு இறங்கின உடனே வருவான். காற்றால் பார்த்தா இந்த வேஷ்டி உடுத்தின்னு இருப்பான், கரேன்னு வேஷ்டி உடுத்தின்னு இருப்பான். ஏதாவது இப்படி உடுத்தின்னுக்கே நேற்றுக்கு ஆச்சரியமாக மல்லிகைப்பூ மாதிரி வேஷ்டி உடுத்தின்னு வண்டியே, நீங்கள் கண்ணங்கரேன்னு உடுத்தின்னுக்கிறான்னா சுவாமி இது தலிகைக்குன்னு எடுத்துகிட்டு வர வேஷ்டி. கொத்தனார்கள் வேலை செய்கிற வேலை சித்தாரெல்லாம் விட்டுன்னு வருவா பாருங்கோ. அப்புறம் சாயங்காலம் போகும்போது பாருங்கோ அலங்காரமாக போவோம். அந்த வஸ்திரத்துக்கெல்லாம் இவாளாச்சுரா இவாளை செஞ்சா அப்படின்னு செய்ய தோணுமா. இன்னும் அலங்காரத்தை பற்றி அந்த வஸ்திரத்தை பற்றியெல்லாம் விசாரம் வர சமயமாச்சு. இருப்பேன் இந்த வஸ்திரம் தான் உடுத்தின்னு வரணும், இப்படி தான் வரணும், அப்படி தான் வரணும் அப்படின்னு கோர்ட்டுப்படியெல்லாம் ஏறி இறங்குறா போகணும். அதனால் வஸ்திரம் எப்படி இருக்கணுமான்னா வால்மீகி சொல்கிறாரு பாருங்கோ, யஸ்யத்வாகார சமயே சூதாக குண்டலதாரிணா, வஸ்திரம் வெள்ளை வெள்ளேன்னு உடுத்திக்கணுமா, சாப்பிட்டு சாய்க்கு வரணும் அப்படின்னு சொன்னான். மல்லிகைப்பூ மாதிரி சாதம் இருக்கணும்னு சொல்லுவேன், மல்லிகைப்பூ மாதிரி இட்லி இருக்கணும்னு சொல்லுவேன். சொல்கிறா பாருங்க, மல்லிகைப்பூ மாதிரி இட்லி இருக்கணும்னு சொல்லுவேன். வஸ்திரம் இருக்கிறதுக்கு வால்மீகி சொல்கிறார் எப்படி வஸ்திரம் இருக்கணும்னா க்ஷீராப்தியில் வர நுர மாதிரி இருக்கணுமா, இல்லை வெள்ளேன்னு இருக்கணுமா பாருங்க. அந்த மாதிரி ஆச்சரியமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கா. எனக்கு என்ன சுவாமி குறைச்சல், அழுகில் குறைச்சலா சுவாமி, ஆச்சாரத்தில் குறைச்சலா சுவாமி. வைதர்மியம் நேக வித்யதே குருஷ்பிரவா மனுஷரம், வைதர்மியம் நேக வித்யதே, உம்மோடு என்ன அழிச்சுட்டு போகிறதுனால எந்த விருத்த தர்மமும் இல்லை சுவாமி. அவசியம் என்ன அழிச்சுட்டு போகலான்னா இதே மாதிரி இதுதான் ஜீவாத்மாவுடைய சொரூபம். வேண்டான்னு சொல்லும்போது கூட கைக்கரியத்துக்கு வரேன்னு என்னை வேலைக்காரனா அழிச்சுட்டு போன்னு சொல்கிறானே. வேதோப பிரம்மனார்த்தாய தௌ அக்ராஹயத பிரபு, ஜீவாத்மா இப்படி இருக்கணும், தாசபூதனாக இருக்கணும், எப்பொழுதும் கைங்கரியம் பண்ணணுங்கிற புத்தியுடையவனாக இருக்கணுமா. உடையவர் கேட்கிறார், நித்திய கைங்கரியம் தாஸ்யம் தாஸ்யதீதி விஸ்வாசபூர்வகம் பகவந்தம் நித்திய கிங்கரதாம் பிரார்த்தையே. சுவாமி ஒரு மணி நேரம் கைங்கரியம் பண்ணணுன்னா எனக்கு போராது, ஒரு நாளைக்கு பண்ணணும்னு சொன்னால் போராதுன்ட்டார், ஒரு மாதம் சேர்த்தாப்புல கைங்கரியம் பண்ணணுன்னா போராதுன்ட்டார், ஒரு வருஷம் கைங்கரியம் பண்ணணுன்னா போராதுன்ட்டார். எப்பொழுதும் கைங்கரியம் பண்ணணும், ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா வடிமை செய்ய வேண்டுனான் தெய்வுலர் வித்திருவேங்கடத்து எழில்கொள் சோதி அந்த தந்தை தந்தைக்க ஒழிவில் காலமெல்லாம் ஓச்சலே இல்லாமல் கைங்கரியம் பண்ணோமா திருவேங்கடமுடியானுக்கு. புரியுறதா? திருவேங்கடமுடியானுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு ஆசை வந்தது பாஷ்யக்காரருக்கு. ஸ்ரீரங்கத்தில் பகவத் விஷயம் காலக்ஷேபம் சாய்ச்சின்னு இருந்தார் உடையவர், தெரியுமா? உடையவர் சாய்ச்சின்னு இருந்தார். பகவத் விஷயத்தில் ஆச்சரியமான ஒரு நிர்வாகம். பகவத் விஷயத்தை வச்சுட்டு தான், திருவாய்மொழியை வச்சுட்டு தான் ஸ்ரீபாஷ்யத்துக்கு அழகான வியாக்கியானம். எந்தெந்த இடத்துல சந்தேகம் பிரம்மசூத்திரங்களில் வருமோ அங்கெல்லாம் திருவாய்மொழியை ஒரு தடவை சேவிப்பாராம் ராமானுஜன். சேவிச்சுவிட்டால் ஸ்ருதி வாக்கியங்களில் எந்தெந்த சந்தேகம் வந்ததோ அந்த சந்தேகம்லாம் தீர்ந்து போய் வியாக்கியானம் பண்ணிடுவாராம்.
அப்படி ஸ்ரீரங்கத்தில் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணு திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரியம் பண்ணணுமா அப்படின்னு சொன்னாங்க. உற்சவத்தெல்லாம் அனுபவிக்கணும்னு நம்ம ஊரில் அனுபவிக்கணுமா? யார்? திருவரங்கத்தில் ஸ்ரீரங்கத்தில் அனுபவிக்கணுமா? வைபவத்தை அனுபவிக்கணும்னு ஸ்ரீரங்கத்துக்கு போங்கன்னு. கைங்கரியம் பண்ணணும்னு எங்கே போங்கன்னா திருவேங்கடத்துக்கு போங்கன்னு. அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணுமா? யார் யார் பண்ணுறாருன்னா அங்கே தேவர்கள்லாம் வந்து கைங்கரியம் பண்ணுறாளாம், இந்த பூமியில் இருக்கிறவாள்லாம் கைங்கரியம் பண்ணுறாளாம். அக்னியாதி சப்தர்ஷய உபாசிய சந்தியாம் ஆகாஷ சிந்து கமலானி மனோகராணி ஆதாய பாதையுகமர்ச்சயிதும் பிரபன்னாः சேஷாந்தி சேகர விபோ தவ சுப்பிரபாதம். சுப்பிரபாதமும் தெரியும். இங்கே காரியம்னா அடுத்து அங்கே போயிடலாம், டூட்டி காத்துன்னு இருக்காது. அதனால் சுப்பிரபாதத்தை நொட்டு பண்ணி வைப்பாள். பாடசாலையில் இருக்கும்போது மதுராந்தகத்தில் இதெல்லாம் சொல்லி வைப்பான். சுப்பிரபாதம்லாம் தெரியணும்னு சொல்லி வைப்பான். எல்லாரும் கைங்கரியம் பண்ணுறதுக்கு வரலாம். அதுதான் அழகாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். தேசிகன் ஆரம்பித்தா கொஞ்சத்தில் முடியாது. ஆக அங்கே இருக்கிற ஆகாசத்தில் இருக்கிற தேவர்கள்லாம் வர, இந்த பூமியில் இருக்கிறவாள்லாம் அந்த திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு சொல்லியிருக்காளாம். இது ஆழ்வார் பாசுரம் வேறு சொல்லியிருக்கார். ஆழ்வார் பாசுரத்தை சேவிச்சிருக்கும் போது அழ ஆரம்பிச்சுட்டானோ முடியும். திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரியன்னு சொன்னால் போதும், சில பேர் அழ ஆரம்பிச்சுடுறாப்பா. ராமன்னு சொன்னால் போதும், சில பேருக்கு அழுக வந்துடுது. கிருஷ்ணன்னு சொன்னால் போதும், சில பேருக்கு அழுக வந்துடுது. பெரிய பெருமாள்னு சொன்னாக்க சில பேருக்கு அழுக வந்துடுறது. அப்படின்னு சொல்லிட்டு வந்தார்னா அழுக வந்துட்டு தான் பாஷ்யக்காரருக்கு திருவேங்கடமுடியான சொன்ன உடனே இப்படி கைங்கரியத்தை ஆழ்வார் எவ்வளவு ஈடுபட்டு அந்த கைங்கரியத்தை திருவேங்கடமுடியானத்தில் விரும்பி இருக்கார். அந்த கைங்கரியத்தை யாராவது இங்கிருந்து ஸ்ரீரங்கத்தில் போயிருந்து அங்கே பண்ணுவாளான்னு கேட்டான். புரியுறதா? ஸ்ரீரங்கத்திலேருந்து போயிருந்து திருமலையிலேயே வாசம் பண்ணி அங்கே கைங்கரியம் பண்ணுறவா யாராவது காலக்ஷேப கோஷ்டியில் இருக்கையில ஒரு சிஷ்யால் எழுந்து போவேலா அப்படின்னு கேட்டேன். எழுந்து போகணுன்னா போயிடுறோம் அப்படின்னு. ஆனால் கைங்கரியத்துக்கு என்ன கொஞ்சம் யோஜனை பண்ணணும். ஏன்னா அது காடு, திருவேங்கடம் இருக்கு, காடு. அது காட்டில் வேங்கடம் காடுன்னு சொன்னால் அப்படிப்பட்ட காடம். அங்கே இருந்து வாசம் பண்ணிட்டு நித்திய வாசம் பண்ணிட்டு கைங்கரியம் பண்ணணும்னு யாருக்காவது இருக்கு தோணுமான்னு. திருவேங்கடமுடியான இப்போ சேவிக்கிறதுக்கு இருன்னா எல்லாரும் இருந்துருவா. அந்த காலத்தில் கஷ்டம், காட்டில் இருந்துருக்கணும். பல நியமங்கள்லாம் உண்டு. என்ன பண்ணணும்னு பெருமாளுக்கு புஷ்பம் தொடுத்து மாலை சமர்ப்பிங்கோ அப்படின்னு சொன்னால் சரி. அந்த நாளில் ஒரு சிஷ்யம் வாய் திறக்கலன்னு கைங்கரியத்து வரையான்னு கேட்டால் ஒரு சிஷ்யனும் வாய் திறக்க மாட்டேங்கிறானோ. ஆண்டவன் சாய்ப்பா சஞ்சாரத்துக்கு வரையா அப்படின்னு கேட்பானோ. இது சிஷ்யாவை கேட்டாக்க தேவர் ஸ்ரீரங்கத்திலே இருந்தால் வர, வெளியூர் போனால் வரல அப்படின்னு தோணும். ஆண்டவன் சாமி வெளியூர் போகிறேன்னா யாத்திரையெல்லாம் கஷ்டமாக இருக்குது. இது பாவம் ஆச்சாரியன் மாத்திரம் படட்டும், ஆச்சாரியனுக்கிற பெருமைலாம் நமக்கு வரக்கூடாதுங்கிற திருவள்ளுவர் வேறு ஒன்று. அதனால் அங்கே இருந்து புஷ்ப கைங்கரியம் பண்ணி பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு ஆழ்வாரே ஆசைப்பட்டிருக்கார். கைங்கரியம் பண்ணுறதில்ல யாராவது ஒருத்தர்னா ஒருத்தர் எழுந்திருக்கல. அனந்தாழ்வான் எழுந்தார் தெரியுமா? அனந்தாழ்வான் தெரியுமோ இல்லையோ? அனந்தாழ்வான் ஏரின்னு இருக்கு பாருங்கோ. அவரே கட்டிட ஏறியது. அவர் ராமானுஜர் சொல்லிட்டா இங்கே நியமித்தா அடியேன் சித்தமாக இருக்கேன், அடியேன் அங்கே போய் இருந்து திருவேங்கடமுடியானுக்கு இங்கே திருவள்ளுவர் உகக்கும்படி நான் மாலை தொடுத்து நந்தவனம் வச்சு மாலை தொடுத்து பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறேன். இந்த கைங்கரியம் தானே பண்ண சொல்கிறி அப்படின்னு புஷ்ப கைங்கரியம் மாலை தொடுத்து கைங்கரியம் பண்ணுறேன்னு அனந்தாழ்வார் மனுஷங்க எடுத்து விட்டாரோ கிளம்பிட்டுவார். ஆச்சாரியம் உத்தரவாக எடுத்தார். இப்படிப்பட்ட ஒரு சிஷ்யன் கிடைச்சாருன்னார். அனந்தாழ்வார் போனார், திருமலைக்கு போனார், நந்தவனம் வச்சார், புஷ்ப செடியெல்லாம் வச்சார், புஷ்பிச்சு கொடுத்து மாலை தொடுத்தார். திருவேங்கடமுடியானுக்கு நித்தியம் மாலை கொண்டு சமர்ப்பிச்சுட்டு இருந்தாங்க. மாலை கொண்டு சமர்ப்பிச்சுட்டு இருந்தார். அன்றைக்கி ஒரு நாள் என்ன ஆச்சு, திருவேங்கடமுடியான் இவருடைய குரு பக்தியை பரீட்சை பண்ணணும்னு திருவேங்கடமுடியான் ஆசைப்பட்டார். ஆச்சாரியன் சொல்லி தான் இவர் வந்திருக்கார், ஆச்சாரியன் திருவுள்ளத்தை பூர்த்தி பண்ண தான் இவர் வந்திருக்கார். இவருடைய ஆச்சாரிய பக்தி எப்படி இருக்குன்னு பரீட்சை பண்ணுறதுக்கோசரம் ஒரு நாள் ஒரு கைங்கரிவராளை கூப்பிட்டு அந்த அனந்தாழ்வானை போய் கூட்டுண்டு வாங்க அப்படின்னு சொன்னான்.
சரி, கைங்கேயவரால் அர்ச்சகமுகேன்னு நியமிச்சார்னு அர்த்தம். சரின்னு கூப்பிட்றதுக்கு போனால் அனந்தாழ்வார் இடத்துல. அப்போ தான் அவர் மாலை தொடுத்துட்டு இருந்தார். திருவேங்கடமுடையான் நியமனம் மாறுது. திருவேங்கடமுடியான் கூப்பிட்றாருன்னார். திருவேங்கடமுடியான்னு எல்லாருக்கும் நடுக்கம்தான், என்ன இருந்தாலும். இவர் பார்த்தார், வரேன், இப்போ வர முடியாது, நான் மாலை தொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் சரின்ட்டு அவர் சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். மாலை தொடுத்துட்டு திருப்பூரில் எடுத்துட்டு மாலையை வச்சுட்டு ஆச்சாரமாக வச்சுட்டு அனந்தாழ்வான் இங்கே ஏழ்றார். பொண்ணுங்கள்ட்டா திருமணம்லாம் சாத்திட்டு ஏதோ தங்கட திருமணம் வடல திருமணம் எழுதியே ஏதோ திருமணம் சாத்திட்டார். அவ்வளோதான். ஆச்சரியமாக மாலையை எடுத்துட்டு அங்கே போனாராம். பெருமாள் என்ன பண்ணாரா, கொஞ்ச நாள் நில்லுவோம் அப்படின்ட்டார். நான் கூட்ட சமயத்தில் வரல, இப்போ டிலே வந்துருக்கேன், விளம்பிச்சு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டான். இல்லை, மாலை தொடுத்துட்டு தானே வரணும், வெறும் கையோடு எப்படி வருது? மாலை தொடுக்கிறதானே என்னுடைய கைக்கரியம், மாலை தொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னாரா. நான் சொன்ன சமயத்தில் நீங்கள் வரல, அதனாலேயே நாம் திருமலையில் உமக்கு வாசம் இல்லாதபடி நான் பண்ணிடுறேன் பார் அப்படின்னு சொன்னார். யார்? நான் சொன்ன டைத்துக்கு வராதனால நீ திருமலையிலேயே வசிக்காதபடி நான் பண்ணிடுறேன் பார் அப்படின்னாரும் அனந்தாழ்வான்ட்டு திருவேங்கடமுடியான். அனந்தாழ்வான் சொன்னாராம், அது உம்மால் முடியாதுன்னு. ஏன் முடியாதுன்னாராம், ஆண்டவன் சாய்ச்சோம், நீயும் டெனண்ட்டு நானும் டெனண்ட்டுன்னாரான். என்ன, உமக்கு சொந்த இடம் இல்லை சுவாமி, இது வராகனுடைய க்ஷேத்திரம் தானே சுவாமி, நீ அங்கே டெனண்ட்டாக தானே வந்து. என்ன அழகாக ஆச்சாரியால் சொல்கிறா போகிறது, நீயும் டெனண்ட்டு நானும் டெனண்ட்டு, என்ன எனக்கு நீ காட்டின சீனியர் நீர், நான் ஜூனியர், அவ்வளோதான். என்னை வெளியில் அனுப்புறதுக்கு உம்மால முடியாது, திருமலையில் வாசம் வேண்டான்னு எங்கள் ராமானுஜர் சொல்லட்டும், நான் இப்போ நிறுத்திட்டு போயிட்டுருக்கேன், என்ன நீ சுத்தரவு போட முடியாதுன்னாராம். இந்த மாதிரி ராமானுஜர் பகவானுக்கு நித்திய கைங்கரியம் பண்ணணும்னு ஆழ்வார் ஆசைப்பட்டபடி கைங்கரியம் ஆசைப்பட்டார். நித்திய கைங்கரியம் தாஸ்யம் தாஸ்யதி விஸ்வாசபூர்வகம் பகவந்தம் நித்திய கிங்கரதாம் பிரார்த்தையே. எப்பொழுதும் கைங்கரியம் பண்ணணும் பகவானுக்கு, திவ்ய தம்பதிகளுக்குன்னு எவன் ஒருவன் உணர்கிறானோ அவன்தான் ஜீவாத்மா தன்னுடைய சொரூபத்தை உணர்ந்தான். ஆக திவ்ய தம்பதிகளுக்கு கைங்கரியம் பண்ணுறதை பண்ணணும்னாரா. அது பண்ணுறதுக்கு அடியன் சித்தமாக இருக்கேன். வைதர்மியம் நேக வித்யதே அப்படின்னா. இன்னொரு சமயத்தில் ஒரு சந்தர்ப்பம் வருது, லக்ஷ்மணனை பார்த்து சொல்கிறார். ஆரண்ய காண்டத்தில் ஒரு ஸ்லோகம் வருது. அந்த ஸ்லோகமும் நிறையா தடவை காலக்ஷேபத்தில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் ராமாயண பிரகடனத்தில் இப்போ சொல்ல வேண்டிய கட்டம், அதனால் இப்போ என்ன கட்டம்னா ஆரண்ய காண்டத்தில் வருது. பெருமாள் லக்ஷ்மணோடையும் சீதையோடையும் வனவாசத்தில் இருந்துட்டுருக்கார். 10 வருஷ காலமாச்சு வனவாசம் ஆரம்பித்து. பஞ்சவடிக்கு வந்து சேருறார். பஞ்சவடியில் இருக்கும்பொழுது இது நாள் பர்யந்தம் எல்லா கைங்கரியத்தையும் லக்ஷ்மணன் ஒத்தனாகவே எல்லா கைங்கரியத்தையும் செய்யலாம். அதை ராமன் இந்த பஞ்சவடிக்கு வந்த உடனே லக்ஷ்மணனை பார்த்து சொல்கிறார், லக்ஷ்மணன் பண்ணுற கஷ்டங்கள்லாம் தெரியுதுதான். தெரிஞ்சு சொல்கிறார், அப்பா லக்ஷ்மணா இங்கே வாடாப்பா, சித்தமாக இருக்கான், எப்போ கூப்பிடுவார்னு நியமிக்கிறான்னு, எல்லா கைங்கரியும் என்னென்ன பண்ணணுங்கிறது எல்லாமே அவனுக்கு தெரியும். திடீர்னு இன்றைக்கி கூப்பிடுறாரு, என்ன விசேஷம்? திடீர்னு இன்றைக்கி கூப்பிடுறாரு, எது கூப்பிடுறாருன்னு, ஏதோ விசேஷமான கைங்கரியம் கொடுக்க போகிறார் போல் இருக்கு, புதுசாக ஒரு கைங்கரியம் கொடுக்க போகிறார் போல் இருக்கு, அதுக்கும் நாம் சித்தமாக தான் இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு அடியேன்ட்டு புரட்டு போனான். ஒன்றும் இல்லைடா, ஒவ்வொரு இடத்துலையும் அவள் தங்குறதுக்கு பன்னகசாலை கொட்டகை அமைப்பிக்கணுமோ இல்லையோ, கூடாரம் அமைக்கணுமோ இல்லையோ, இந்த இடத்துல எந்த இடத்துல ஜலம் கிட்டக்க கிடைக்கிறதோ, தர்ப்பம் கிடைக்கிறதோ, சமைத்து கிடைக்கிறதோ, அனுஷ்டானத்துக்கு வேண்டியதெல்லாம் சௌகரியமாக எங்கே கிடைக்கிறதோ அந்த இடத்துல பன்னகசாலை அமைச்சுடு, நான் அங்கே தங்குறேன், நீ ரொம்ப கஷ்டப்படாதடா பாவம் அப்படின்னா. கஷ்டப்படாதடா பாவம். ஸ்தலராமன்யகம் எத்திர ஜலராமன்யகம் சதா. இவன் ஒரு இடத்துல ராமனுக்கு சௌகரியமாக இருக்கிற இடத்துல பன்னகசாலை அமைச்சுட்டு ஜலத்தை கொண்டு வரத்துக்கு 1 மைல் தூரம் போனாக்க லக்ஷ்மணுக்கு தானே கஷ்டம். லக்ஷ்மணன் படுற கஷ்டத்தை பொறுத்துக்க முடியல. என்ன தத்துவம்னா,
நாம் இந்த சம்சாரத்தில் படுற கஷ்டத்தை பகவானால் பொறுத்துக்க முடியலன்னு அர்த்தம் அது. அதனால் ஜீவராசிகள் எல்லாம் நம்மோடு மோட்சத்துக்கு வரணும், நம்மை விரும்பணும் அப்படின்னு தான் ராமாவதாரத்தை முடிச்சுட்டு போகும்பொழுது அன்று சராசரங்களை வைகுந்தத்து ஏத்தி எல்லாரையும் அழிச்சுட்டு போனான் பாருங்க. இந்த மாதிரி அத்தனை ஜீவராசிகளையும் மோட்சத்துக்கு அழிச்சுட்டு போகணும்னு பகவானுக்கு ஆசை. அதனால சொல்கிறார், ஜீவனை பார்த்து பெருமாள் கஷ்டப்படுறார். என்ன சம்சாரத்தில் துக்கம் கலந்ததான ஆனந்தத்தை தானே ஜீவராசிகளாகிற நாம் எல்லோரும் அனுபவிக்கிறோம். ஆகையினால லக்ஷ்மணா, இந்த இடத்துலையாவது உனக்கு எது சௌகரியமோ அந்த இடத்துல கஷ்டப்படாமல் நீ பன்னகசாலை அமைச்சுடும், அங்கே வந்து நான் தங்குறேன் அப்படின்னு சொன்னாராம். இப்படி சொன்ன உடனே இவருக்கு சுரீன்னு பட்டுதான். என்னடா அது ஏதாவது கைங்கரியத்தில் தப்பு ஏதாவது நம்ம பண்ணிட்டோமோ, அபச்சாரப்பட்டுட்டோமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். இப்படி உனக்கு சௌகரியமான இடத்துல நீ பன்னகசாலை அமைச்சுடு, நான் வந்துடுறேன், அங்கே தங்குறேன், எனக்கோசம் நீ கஷ்டப்படாது அப்படின்னு பெருமாள் சாய்ச்சாராம். சாய்ச்ச உடனே ஓன்னு அழுதாராம். ஓன்னு லக்ஷ்மணன் அழுதாராம். அழுதாவே வால்மீகி சொல்லியிருக்கார். எங்கே அழுதாருன்னார், பரவானஸ்தி காகுஸ்தா त्वयि वर्षशतं स्थिते स्वयन्तु रुचिरे देशे क्रियतामिति मां वद. இதான் லக்ஷ்மணன் அழுது, பெருமானிடத்து அழுது. ஹோன்னு அழுதார். திடீர்னு அழுகு சத்தம் கேட்டதேன்னு சீதை எங்கேயோ விளையாடிட்டு இருந்தா அவள் காதில் விழுந்துருத்தான். அழுகிற சத்தம் கேட்டுனா லக்ஷ்மணன் அழுதார் போட்டுருக்கு. யாருக்கு குரலில் தெரியுமோ இல்லை, ராமனுடைய குரல் தெரியும், லக்ஷ்மணனுடைய குரல் தெரியும். ஏன்னா ஆத்துக்காருடைய குரல் எப்படி இருக்கும், மச்சினுடைய குரல் எப்படி இருக்குன்னு தெரியாது. குரலை பார்த்து கண்டுபிடிச்சிருக்கேன். சரி, மச்சினர் தான் அழகார் போட்டுருக்கு. ஏன் அழகாருன்னா, ஏன் அழுப்படி பண்ணேன் அப்படின்னு கேட்குறேன். ராமன் இடத்துல போய் கேட்குறா, ஏன் லக்ஷ்மணன் அழகா? இல்லைம்மா, நான் ஒன்றும் சொல்லலை, இதான் என்ன நடந்தது சொல்லும் அப்படின்னு கேட்டான். என்ன நடந்ததுன்னு கேட்டாலும், அப்பா பன்னகசாலை அமைச்சிடு, எந்த இடத்துல ஜலம் கிடைக்கிறதோ, எந்த இடத்துல தர்ப்பம் கிடைக்கிறதோ, எந்த இடத்துல சமயத்திலாம் கிட்டக்க கிடைக்கிறதோ அந்த இடத்துல நீ அமைச்சு விடுறான்னு சொன்னேன். ஏன் இப்படி சொன்னேன்? அதனால தான் அழுதார். அவர் என்ன புரிஞ்சுட்டாரோ தெரியல பாவம். நீ ஏன் அப்படி சொன்னேன்? தன்னாலாக 10 வருஷமாக அவர் தானே பார்த்துட்டு இருக்க, நீ நான் கொட்டகை போட்டி இல்லை, அவன் தானே போட்டுக்கிட்டு இருந்தான், எல்லா காரியத்தையும் அவன் தானே பண்ணிகிட்டு இருந்தேன், நீ ஏன் இப்படி சொன்னீன்னு கேட்டான். அப்போ நான் வேறு ஒன்றும் சொல்லலை, இதான் சொன்னேன். நீ ஏன் லக்ஷ்மணன் இடத்துல கேட்டு பாரு. ஆச்சரியமாக லக்ஷ்மணன் இடத்துல இளைய பெருமாளத்தில் கேட்டாலாம், பிராட்டி என்ன நடந்தது, ஏன் இப்படி அழறின்னு கேட்டாலாம். இல்லை, பெருமாள் இப்படி சாய்ச்சி விட்டார், ராமன் இப்படி சாய்ச்சி விட்டான். என்னடா உனக்கு கஷ்டம் இல்லாமல் நீ பன்னகசாலை அம்பிடான்னு சொல்லிட்டாரு. சேஷபூதனானவன் எப்பொழுதும், தாசபூதனானவன் எப்பொழுதும் நம்ம சௌகரியத்தை பார்க்கக்கூடாது, என்னுடைய சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி பன்னகசாலை அமைச்சிடுன்னு என்னை பார்த்து சொன்னார். பெருமாளுக்கு எது சௌகரியமோ அதுதானே பார்க்கணும். அப்போ ஒன்று அழுதாரோம். பார்த்தீரா அப்படின்னாராம். திருப்பி ஒரு தடவை சொல்லு அப்படின்னா ராமனை பார்த்து இளைய பெருமாள் சொல்கிறாராம், ராமா 14 வருஷம் இந்த கைகேயி கேட்டாலே, 14 வருஷம் வனவாசத்துக்கு போகணும்னு கேட்டாலே 100 வருஷம் கேட்டிருக்கக்கூடாதோ? இன்னும் நல்ல எண்ணம் பாருங்க. நாம இருந்தால் அப்படி நினைப்போம், சீக்கிரம் எப்போ கேம்ப்பு முடியுது அப்படின்னு நினைப்போம். சுவாமி எப்போ ரிட்டர்ன் அப்படின்னா, இப்போ தான் கிளம்புறா, ரிட்டர்ன் எப்போங்கிறான் அப்படின்னு சொல்கிறான் பாருங்க. 100 வருஷம் இந்த கைகேயி வரம் கேட்டிருக்கக்கூடாதோ? 100 வருஷம் கேட்டுட்டு இருந்தால் 100 வருஷமும் நாம் மட்டுமே கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கலாமே, போட்டி வந்திருக்க மாட்டா யாரும். ராமனை பார்த்து சொல்கிறாரா, பரவானஸ்தி காகுஸ்தா त्वयि वर्षशतं स्थिते स्वयन्तु रुचिरे தேசே கிரியதாமிதி மாம் வத. தேவரீருக்கு எந்த சௌகரியமோ அதை சொல்லும். இந்த 14 வருஷம் இல்லை, 100 வருஷம் வனவாசத்தில் நீ இருந்தாலும் தேவனுடைய சௌகரியத்தை தான் நான் உத்தேசிப்பேன். இதுதான் ஆத்மாவுக்கு ஸ்வரூபம். இப்படிப்பட்டதான அந்த கைங்கரியத்தை நாம் பிரார்த்திக்கணுங்கிறத, ஜீவாத்மாவனுடைய ஸ்வரூபங்கிறத பிராப்துச்ச பிரத்யேகாத்மனா வேதோப பிரம்மணார்த்தாய தௌ அக்ராஹயத பிரபு. இப்படி நாம் அடைய வேண்டிய தத்துவமாகிற
ஈஸ்வர லட்சணமும் சொல்லியிருக்கு. அடைகிறவனான ஜீவாத்மாவனுடைய சொரூபம் என்னென்ன? நித்தியதாசியம் பண்ணுறது, இடைவிடாமல் கைங்கரியம் பண்ணுறது, பிரீதியோடு பண்ணுறது, பகவானுடைய பிரீதியே நமக்கு பிரயோஜனம்னு நினச்சிட்டு கைங்கரியம் பண்ணுறது. இதைத்தான் சொல்கிறார் நாராயணாயஸ்யாம் அப்படின்னு அஷ்டாட்சர மந்திரத்தில். நாம் யாருக்கோசரம் இருக்கோம்னா அவனுடைய உபயோகத்திற்காகவே நாம் இருக்கோம். அவனுக்கு கைங்கரியம் செய்வதை தவிர வேறு எந்த பிரயோஜனத்தையும் நாம் எதிர்பார்க்கலை. மோட்சத்தில் போய் வேறு ஏதாவது பலனை எதிர்பார்க்குறோமோ? பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறது தான் பரம பலன்னு நம்ம பரமபுருஷார்த்தம்னு நினைக்கிறோம். வேறு எதையும் நமக்கு நம்முடைய பலனை நினைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில். பகவானுடைய பிரீத்தி தான் நமக்கு முக்கியம். அங்கு இவன் தானே போய் மோட்சத்தில் அனுபவிக்கிறான், இவன் தானே சந்தோஷத்தை அடைகிறான்னு சொன்னாலும் கூட பகவானுடைய பிரீதியே தன்னுடைய பிரீதியாக நினைக்கணுமா? ஆக இவனுடைய சந்தோஷத்தை அவன் தனக்கு ஏற்பட்ட சந்தோஷமாக அவன் நினைக்கிறான். திவ்ய தம்பதிகளுக்கு என்ன சந்தோஷமோ அது தனக்கு ஏற்பட்ட சந்தோஷமாக நினைக்கிறான். இதைத்தான் கேட்கிறார் ஆழ்வார். பெருமாளை சேவிக்கிறாரா? பெருமாளை சேவித்து பெருமாளுக்கு ரொம்பவும் உகந்து போச்சு. ஆழ்வாரை பார்த்து உமக்கு என்ன வேணும்னு கேட்டார். உமக்கு என்ன வேணும்னு கேட்டாரா பெருமாள். என்ன காரியத்தெல்லாம் இவர் மூலமாக சாதிச்சுட்டுருக்கார் பெருமாள். என்ன காரியம் சாதிச்சுருக்கார்? திருவாய்மொழிங்கிற 1000 பாசுரங்கிற லோகத்துக்கு ஹிதமான உபதேசங்கள் எல்லாம் ஆழ்வாரை கொண்டு லோகத்துக்கெல்லாம் தெரிவிக்கும்படி பெருமாள் பண்ணினார். ஆழ்வாரும் 1000 பாசுரங்களை பாட்டி பகவானை அடைவதை தவிர வேறு எதுவும் நமக்கு உயர்ந்த புருஷார்த்தம் கிடையாதுன்னு திருவாய்மொழியில் சாதித்திருக்கேன். ரங்கநாதன் பாட்டு கேட்டாரா? என்ன வேணும்னு கேட்டாரா? ஏதாவது கேளுமே, இவ்வளோ காரியம் பண்ணிருக்கீரே, 1000 பாசுரங்கள் பாடியிருக்கீரே, உமக்கு என்ன பண்ணணும்னார். ஒன்றும் பண்ண வேண்டாம், உமக்கு நான் கைங்கரியம் பண்ணணும், அதை ஒன்று கொடுத்தா போதும். உமக்காக நான் இருக்கேன்னு நீ நினச்சிருந்தா போதும். உமக்காக நான் இருக்கேன், தனக்கேயாக எனைக்கொள்ளு மீதே எனக்கே கண்ணனை யாங்கொள் சிறப்பே எம்மா வீட்டு திறமும் செப்பம் என் செம்மா பாதவற்பட்டரசே தொல்லை. ஆக உனக்கே நான் எப்பொழுதும் இருக்கணும், உன்னுடைய உபயோகத்திற்கே நான் இருக்கணும்னு நீ அனுகிரகம் பண்ணும், அது போதும் எனக்கு. தனக்கேயாக எனைக்கொள் மீதே, உனக்கே ஆகுன்னு சொல்லாமல் தனக்கே ஆகுன்னு சாதிச்சாராம். ஏன் உனக்கோசரம் நான் இருக்கேன்னு கேட்கலாமோ? நேரில் பார்த்தான்னு பேசுகிறார் பெருமாள். பேசிட்டு இருக்காருன்னு முகத்தை திருப்பி வைத்து பேசினார். வியாக்கியானம் பண்ணுறார். முகத்தை திருப்பி வைத்து பேசினார். பெருமாள் முகத்தை பார்க்காம திருப்பிண்டு பேசினார். ஏன்னு கேட்டாருன்னு, எங்கேயாவது நோன்னு சொல்லிட்டாரு, வேண்டான்னு சொல்லிட்டாருன்னு என்ன பண்ணுறதுன்னாரா? உனக்கேயாக தனக்கேயாக எனக்குள் மீதே, தனக்கேன்னு உமக்கோசரம் என்னை வச்சுக்கோ, உனக்கே நாமா செய்வோம்னு ஆழ்வாரிடத்துலேருந்து தான் ஆண்டாலும் சிற்றஞ்சிறுகாலையிலே பேசுகிறா. அந்த ஜீவனுடைய ஸ்வரூபம் என்னன்னு கேட்டாக்க, எது ரசம்னு கேட்டாக்க சேஷதைக ரசம். அவனுக்கு சேஷவருத்தி பண்ணுறது தான் நமக்கு ரசம், வேறு எதுவும் ரசம் கிடையாது. என்ன விசேஷம்னு கேட்டார். நீ என்ன ஆற்றுல விசேஷம்னு கேட்டாரோ? ஆற்றுல என்ன விசேஷம்னா, நீங்கள் மோர் குழம்பு அப்படின்னு. மோர் குழம்பு விசேஷம். என்ன விசேஷம்? மோர் குழம்புன்னு. குழந்தைக்கு பிறந்த நாள் வருது, மோர் குழம்பு, இதுதான் விசேஷம். வேறு ஏதாவது விசேஷம் உண்டா கேட்டாங்க. மோர் குழம்புல என்ன விசேஷம்? திருப்பி திருப்பி துவாதசிக்கு மோர் குழம்பு பண்ணி பண்ணி அழுத்து போச்சு. இது என்ன விசேஷம்? மோர் குழம்புல விசேஷமான இல்லைன்னா நீங்கள் சாப்பிட்டுக்க மாட்டீங்க. இந்த மோர் குழம்பு இன்றைக்கி பண்ணிக்கிற மோர் குழம்பு வேறு மோர் குழம்புன்னா, அது என்ன மோர் குழம்புல வேறு மோர் குழம்பு இருக்கான்னா, திருநெல்வேலி மோர் குழம்புன்னாலும். திருநெல்வேலி மோர் குழம்பு தெரியுமா? தெரியாதா? சொல்லித்தர அப்புறம். மோர் குழம்பு திருநெல்வேலி மோர் குழம்பு ரொம்ப ரசமாக, ரொம்ப ஈஸி. அது வேறு ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி. இப்போயும் சொல்லி கொடுத்துருங்களா? ஆற்றுல போய் பண்ணுறோம் துவாதசி அன்றைக்கின்னு. வேறு சொல்கிறேன், இன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னா, என்னடா ரசம் இன்றைக்கின்னு? விசேஷம்னு அர்த்தம். வெண்பொங்கல் பெருமாளுக்கு பண்ணிருக்க, இன்றைக்கி என்ன விசேஷம் தெரியுமா அப்படின்னு கேட்டேன். இதில் என்ன விசேஷம்னா, வெண்பொங்கல் பண்ணுறா, இதில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டேன். அது என்னடான்னாக்க முந்திரி பருப்பு ஜாஸ்தி போட்டிருக்காளாம், இதுதான் ரசமாக.
அந்த மாதிரி ஆத்மாவுக்கு என்னடா ரசம்னா சேஷதைக ரசம். பகவானுக்கு சேஷவர்த்தி பண்ணுறதே ரசம். அபீகிருத வேதோபம் பிரம்மணார்த்தாய தௌ அக்ராஹயத பிரபு. இது குசலவாளுக்கு சொல்லி வச்சாலா. ஆக ஈஸ்வர தத்துவம் எது, ஜீவ தத்துவம் எது அப்படிங்கிறத நமக்கு இதிகாச சிரேஷ்டமான ஸ்ரீமத் ராமாயணம் நமக்கு காண்பிக்கிறது அப்படின்னு சொன்னால், அடுத்தது உபாயம் சொல்லணும். சரணாகதி ஆரம்பத்திலேருந்து ஆரம்பித்து கல்வி பர்யந்தம் பார்த்தா சரணாகதியை பற்றியே சொல்லியிருக்கு. அடுத்தது என்னன்னா, பகவானை இத்தனை நாளாக இந்த சரணாகதியை அனுஷ்டிக்க விடாதபடி தடுத்தது எதுன்னா, பகவானிடத்துலேருந்து நம்ம பிரித்து வச்சது எது அப்படின்னா நம்முடைய பாவம்தான் பகவான்கிட்டேருந்து நம்ம பிரித்து வச்சது. இது ஸ்ரீமத் ராமாயணம் சொல்கிறது தான். உபாயமாகிற சரணாகதியை சொல்கிறது, நாம் பண்ணின பாவம்தான் பெருமாள்கிட்டேருந்து நம்ம பிரித்து வச்சது. அதான் கேட்குறா, பிராட்டியும் கேட்குறான். இது பிராப்தி விரோதியை சொல்லும்போது சொல்லணும். ஸ்ரீமத் ராமாயணத்தில் சீதா ராமனிடத்தில் சொல்ல போகிறான். எப்படி ராமனிடத்தில் லக்ஷ்மணன் ஜீவாத்மஸ்வரூபத்தை பற்றி வைதமியம் நேக வித்யதேன்னு இவன் சொன்னானோ, அப்போ சீதை சொல்ல போகிறா, பாபம்தான் உன்னிடத்துலேருந்து என்னை பிரிக்கிறது, என்னை வர வேண்டான்னு சொல்கிறீரே, வனவாசத்துக்கு வர வேண்டான்னு சொல்கிறீரே, என்னிடத்தில் என்ன பாவம் இருக்குது? அங்கே பாவம் இருந்தால் பகவானத்துலேருந்து நம்ம பிரித்து வச்சுடுமா. ஆகையினால என்னை கூட அழிச்சுட்டு போகிறதுல உமக்கு நான் எந்த பாவமும் நான் பண்ணலையே, உம்மை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கு. எஸ்வயா சகசஸ்வர்கா நிரயோ யத்வயா வினா இது ஜானன் பராம் பிரீத்திம் கச்சராம மயா சக ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மகிம் மகிஷாः கோப்ராஹ்மணேभ्यः சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. மங்களம் கோஷலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே வகுலபூஷண மகாதேசிகாய நமः. ஸ்ரீரங்கநாயகியை நமः. ஸ்ரீரங்கநாதபரபிரம்மணே நமः. ஸ்ரீரங்கநாத திவ்யமணி பாதுகாபியாம் நமः. நாளைக்கு காத்தால பிரணவத்தினுடைய அர்த்தம், அங்கிற பிரணவத்தினுடைய அர்த்தம் காத்தால காலக்ஷேபத்தில் நடக்கும். திருப்பாவ காலக்ஷேபத்தில் வந்தவாளுக்கு மட்டும்தான் அது தெரியும். இல்லை அப்படி தான் சுவாமி சொல்லுவேன், ராத்திரி ராமாயணத்திலையும் சொல்லிவிடுவேன். பிரகடனம் வந்ததுன்னு சொல்கிறேன். என்ன உபன்யாசத்தில் ரகசியார்த்தங்கள்லாம் ஜாஸ்தி சொல்ல முடியாது, காத்தால வெளில சொல்கிறேன்.